பிரைஸ் தி லார்ட். அன்பின் உச்சகட்டம் பிறருக்காக தன் உயிரை கொடுப்பதுதான். அதைவிட மேலான அன்பு வேறு இருக்க முடியாது. இறைமகன் இயேசு நம் பரிவகளை என தெரிந்தும் தன் உயிரை கொடுத்து குறைவுள்ள நமது வாழ்வை நிறைவாக்கினார். பழைய ஏற்பாட்டில் பாலைவனத்தில் இறைவனுக்கு எதிராக பாவம் செய்து பாம்பின் கடியினால் இறந்தவர்கள் உயர்த்தப்பட்ட அவ்வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைத்தார்கள். அந்த முன் அடையாளத்தின்படி விண்ணிற்கும் மண்ணிற்கும் இடையில் சிலுவையில் பலியான செம்மறியாக உயர்த்தப்பட்டிருக்கிற இயேசுவை பார்த்து மீட்பு பெற நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் சின்னமாக இருந்த சிலுவை இயேசுவின் தியாக பலியால் அது மீட்பின் சின்னமாக மாறியது. எனவே இயேசுவின் பாடுகளையும் இறைப்பையும் சிந்திக்கவர்களாக இந்த வழிபாட்டில் பக்தியோடு பங்கு கொள்வோம். இன்றைய வழிபாடானது 4 பிரிவுகளை உடையதாக அமைந்துள்ளது. முதலாவதாக இறைவார்த்தை வழிபாடு, இரண்டாவதாக பொதுமக்கள் மன்றாட்டுக்கள், மூன்றாவதாக திருசிலுவை ஆராதனை, நான்காவதாக நற்கருணை விருந்து. இப்பொழுது குருவானவர் இயேசுவின் பாடுகளையும் இரத்தங்களையும் நினைவுபடுத்தி செந்நிற உடை அணிந்து முகங்குப்புற விழுந்து நம் அனைவரோடும் சேர்ந்து ஜெபிக்கப் போகின்றார். இந்த நிகழ்வு கிறிஸ்துவின் மரணத்தால் வந்த துயரத்தையும் அவருக்கு முன்னால் நமது தகுதியில்லாத தன்மையையும் காட்டுகின்றது. அதோடு நாம் அனைவரும் அவரை சார்ந்து வாழுகிறோம் என்பதையும் காட்டுகின்றது. ஆகவே இந்த வழிபாட்டில் அனைவரும் பக்தியுடனும் பங்கேற்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். எல்லாம் எழுந்து நின்னுங்க. எல்லாரும் மொழிகளிலிருந்து ப்ரேயர் பண்ணுங்க. யாரும் பேச வேணாம். இப்பொழுது குரு இயேசுவின் பாடுகளால் கிடைத்த மீட்பின் பலனை நமக்கு கொடைக்காக கொடுத்தருளுமாறு தந்தையாம் இறைவனிடம் ஜெபிப்பார். அனைவரும் எழுந்து நின்று ஜெபிப்போம். இதய அமைதியே இறைவா, உம் திருமகன் கிறிஸ்து தமது இரத்தத்தை சிந்தி உம் அடியாள்களுக்கு பாஸ்கா மறை நிகழ்வை ஏற்படுத்தினார். உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து
நிலையான பாதுகாப்பால் அவர்களை புனிதப்படுத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். எல்லோரும் அமருங்க. 53 இறை திருவசனம் 12 முடிவரைய. இயேசு கிறிஸ்து துன்புறும் ஊழியர் என்பதையும் அவர் வரும்போது எவ்வாறு பாடுபடப் போகிறார், துன்பங்களை ஏற்கப் போகிறார், இவ்வுலகத்தை மீட்க கையளிக்கப் போகிறார் என்பதை இறை ஏவுதலால் முன்னவெரிக்கிறார் இசையாஸ் இறைவாக்கினர். இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம். நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 52, இறைவசனங்கள் 13 முதல் 15 முடிய மற்றும் அதிகாரம் 53 இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. இதோ என் ஊழியர் சிறப்படைவார், அவர் மேன்மைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டு பெரிதும் மாற்றியுறுவார். அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர். அவரது தோற்றம் பெரிதும் உருக்குலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது. மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. அவ்வாறே அவர் பல பிற இனத்தாரை அதிர்ச்சிக்குள்ளாக்குவார். அரசர்களும் அவரை முன்னிட்டு வாய்ப்பொத்தி நிற்பர். ஏனெனில் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர், தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வர். நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார்? ஆண்டவரின் ஆற்றல் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? இளந்தளிர் போலும் வறண்ட நிலவேர் போலும் ஆண்டவர் முன்னிலையில் அவர் வளர்ந்தார். நாம் பார்ப்பதற்கேற்ற அமைப்போ அவருக்கில்லை, நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கில்லை. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார். வேதனையுற்ற மனிதராயிருந்தார், நோயுற்று நலிந்தார். காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாம் மதிக்கவில்லை. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகிறோம். ஆடுகளைப் போல நாம் அனைவரும் வழி தவறி அலைந்தோம். நாம் எல்லோரும் நம் வழியே நடந்தோம். ஆண்டவரோ நம் அனைவரின் தீச்செயல்களையும் அவர் மேல் சுமத்தினார். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார். ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், உரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். அவர் கைது செய்யப்பட்டு தீர்ப்பிடப்பட்டு இழுத்துச் செல்லப்பட்டார். அவருக்கு நேர்ந்ததை பற்றி அக்கறை கொண்டவர் யார்? ஏனெனில் வாழ்வோர் உலகினின்று அவர் அகற்றப்பட்டார். என் மக்களின் குற்றத்தை முன்னிட்டு கொலையுண்டார். வஞ்செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. ஆயினும் தீயவரிடையே அவருக்கு கல்லறை அமைத்தார்கள். செத்தபோது அவர் செல்வரோடு இருந்தார். அவரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார். அவர் தம் உயிரை குற்றப்பலியாக தந்தார். எனவே தம் வழிமரபு கண்டு நீடு வாழ்வார். ஆண்டவரின் திருவுளம் அவர் கையில் சிறப்புறும். அவர் தம் துன்ப வாழ்வின் பயனை கண்டு நிறைவடைவார். நேரியவராகிய என் ஊழியர் தம் அறிவால் பலரை நேர்மையாளராக்குவார்.
அவர்களின் தீச்செயலை தாமே சுமந்து கொள்வார். ஆதலால் நான் அவருக்கு மதிப்பு மிக்கவரிடையே சிறப்பளிப்பேன். அவரும் வலியவரோடு கொள்ளை பொருளை பங்கிடுவார். ஏனெனில் அவர் தம்மையே சாவுக்கு கையளித்தார். கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார். ஆயினும் பலரின் பாவத்தை சுமந்தார். கொடியோருக்காக பரிந்து பேசினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுகிறேன். நான் ஒரு நாளும் ஏமாற்றமடைய விடாதேயும். உம்முடைய நீதியின்படி என்னை விடுவித்தருளும். உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். வார்த்தையில் தவறாத இறைவா, நீர் என்னை மீட்டருளும். எதிரிகள் அனைவருடையவும் பழிச்சொல்லுக்கு நான் ஆளானே. என் அயலாரின் நகைப்புக்கு இலக்கானே. எனக்கு அறிமுகமானவர்களின் அச்சத்திற்கு உரியவனானே. வெளியே என்னை காண்கிறவர்கள் என்னை விட்டு ஓடுகின்றனர். ஆண்டவரே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். நீரே என் கடவுள், என் கதிவும் கையில் உள்ளது. ஆண்டவரே, என் எதிரிகளிடமிருந்தும் என்னை துன்புறுத்துவோரிடமும் இருந்து நீர் என்னை விடுவித்தருளும். கனிந்தவும் திருமுகத்தை எனக்கு காட்டியருளும். தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். இரண்டாம் வாசகம் முன்னுரை. இயேசு கிறிஸ்து குருக்களுக்கெல்லாம் சிறந்த நித்திய தலைமை குரு. இயேசு கிறிஸ்து மற்ற குருக்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்டவர். அதோடு பழைய ஏற்பாட்டின் பலிப்பொருளுக்கும் புதிய ஏற்பாட்டின் செம்மறி பலியாகிய கிறிஸ்துவுக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்பதை இப்போது வாசிக்க கேட்போம். இரண்டாம் வாசகம். கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம்.
அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 14 முதல் 16, தொடர்ந்து அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 7 முதல் 9. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 14 முதல் 16, தொடர்ந்து அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 7 முதல் 9. வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம் தனிபெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றி கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல, மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவிசாய்த்தார். அவர் இறைமகனாய் இருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிபவரானார். ஆதலால் நான் கடவுள் அவரை எல்லோருக்கும் மேலாய் உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். இப்பொழுது நற்செய்தி வாசகமானது வாசிக்கப்படுகின்றது. இதில் இருக்கும் எல்லாரும் இங்கே வந்துடணும். யார் இந்த நற்செய்தி வாசகத்தில் கேரக்டர்ஸ் இருக்காங்களோ எல்லாம் இங்கே உள்ள வந்துடணும். இல்லை உட்காருங்க, உட்காரு. யோவான் எழுதியபடி நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். யோவான் எழுதியபடி நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். அதிகாரம் 18 இறை திரு வசனங்கள் 1 அதிகாரம் 19 இறை திரு வசனங்கள் 42 முடிய. யோவான் எழுதியபடி நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். அதிகாரம் 18 இறை திரு வசனங்கள் 1 அதிகாரம் 19 இறை திரு வசனங்கள் 42 முடிய. இயேசு தம் சீடர்களோடு கெதரேன் என்னும் நீரோடையை கடந்து சென்றார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. தம் சீடர்களோடு இயேசு அதில் நுழைந்தார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசுக்கு அந்த இடம் தெரியும். ஏனெனில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் அடிக்கடி அங்கு கூடுவர். படைப்பிரிவினரையும் தலைமை குருக்களும் பரிசேயரும் அனுப்பிய காவலர்களையும் கூட்டிக் கொண்டு யூதாசு விளக்குகளோடும் பந்தங்களோடும் படை கலங்களோடும் அங்கே வந்தான். தமக்கு நிகழப்போகிற அனைத்தையும் இயேசு அறிந்து அவர்கள் முன் சென்று, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக என்றார்கள். இயேசு நான் தான் என்றார்.
அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவர்களோடு நின்று கொண்டிருந்தான். நான் தான் என்று இயேசு அவர்களிடம் சொன்னதும் அவர்கள் பின்வாங்கி தரையில் விழுந்தார்கள். யாரை தேடுகிறீர்கள் என்று இயேசு மீண்டும் அவர்களிடம் கேட்டார். அவர்கள் நாசரேத் இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நான் தான் என்று உங்களிடம் சொன்னேனே. நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் என்றால் இவர்களை போக விடுங்கள் என்றார். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுள் எவரையும் நான் இழந்துவிடவில்லை என்று அவரே கூறியிருந்தது இவ்வாறு நிறைவேறியது. சீமோன் பேதுருவிடம் ஒரு வாள் இருந்தது. அவர் அதை உருவி தலைமை குருவியின் பணியாளரை தாக்கி அவரது வலக்காதை வெட்டினார். அப்பணியாளரின் பெயர் மால்கு. இயேசு பேதுருவிடம், வாளை உரையில் போடு. தந்தை எனக்கு அளித்த துன்பக் கிண்ணத்திலிருந்து நான் குடிக்காமல் இருப்பேனோ என்றார். படை பிரிவினரும் 1000 தலைவர்களும் யூதர்களின் காவலர்களும் இயேசுவை பிடித்து கட்டி முதலில் அவரை அன்னாவிடம் கொண்டு சென்றார்கள். ஏனெனில் அந்த ஆண்டில் தலைமை குருவா இருந்த கயபாவுக்கு அவர் மாமனார். இந்த கயபாதான் ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்று யூதர்களுக்கு ஆலோசனை கூறியவர். சீமோன் பேதுருவிடம் மற்றொரு சீடரும் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தனர். அந்த சீடர் தலைமை குருவிடம் அறிமுகமானவர். ஆகவே இயேசுவின் தலைமை குருவின் மாளிகை முற்றத்தில் நுழைந்தார். பேதுரு வெளியில் வாயிலாக நின்று கொண்டிருந்தார். அப்போது தலைமை குரு அறிமுகத்தில் இருந்த அந்த சீடர் வெளியே வந்து வாயில் காவலரிடம் சொல்லி பேதுருவை உள்ளே கூட்டி சென்றார். வாயில் காவல் செய்த அப்பணிப்பெண் பேதுருவிடம், நீயும் இம்மனிதனுடைய சீடருள் ஒருவர்தானே என்று கேட்டார். பேதுரு இல்லை என்றார். அப்போது குளிராய் இருந்ததால் பணியாளரும் காவலர்களும் கரியினால் தீ மூட்டி அங்கே குளிர்காய்ந்து கொண்டிருந்தார்கள். பேதுருவும் சென்று அவர்களோடு நின்று குளிர்காய்ந்து கொண்டிருந்தார். தலைமை குரு இயேசுவின் சீடர்களை பற்றியும் அவருடைய போதனைகளை பற்றியும் அவரிடம் கேட்டார். இயேசு அவரை பார்த்து, நான் உலகறிய வெளிப்படையாக பேசினேன். யூதர் அனைவரும் கூடி வரும் தொழுகை கூடங்களிலும் கோவிலிலும் தான் எப்போதும் கற்பித்து வந்தேன். நான் மறைவாக எதையும் பேசியதில்லை. ஏன் என்னிடம் கேட்கிறீர்? நான் பேசியதை கேட்டு கொண்டிருந்தவர்களிடம் கேட்டுப்பாரும். நான் என்ன சொன்னேன் என அவர்களுக்கு தெரியுமே என்றார். அவர் இப்படி சொன்னதால் அங்கு நின்று கொண்டிருந்த காவலர்கள் ஒருவர், தலைமை குருவுக்கு இப்படியா பதில் கூறுகிறாய் என்று சொல்லி இயேசுவின் கன்னத்தில் அறைந்தார். இயேசு அவரிடம், நான் தவறாக பேசியிருந்தால் தவறு என்னவென்று காட்டும். சரியாக பேசியிருந்தால் ஏன் என்னை அடிக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு பின் அண்ணா அவரை கட்டப்பட்ட நிலையில் தலைமை குரு கயபாவிடம் அனுப்பினார். சீமோன் பேதுரு அங்கு நின்று குளிர்காய்ந்து கொண்டிருந்தார். அப்போது அங்கு இருந்தவர்கள் அவரிடம், என்று கேட்டனர். அவர் இல்லை என்று மறுதளித்தார். தலைமை குருவின் பணியாளர்கள் ஒருவர், நான் உன்னை தோட்டத்தில் அவரோடு பார்க்கவில்லையா என்று கேட்டார். பேதுருவால் காது வெட்டப்பட்டவருக்கு இவர் உறவினர். பேதுரு மீண்டும் மறுதளித்தார். உடனே சேவல் கூறிற்று. அதன்பின் அவர்கள் கயபாவிடமிருந்து ஆளுநர் மாளிகைக்கு இயேசுவை கொண்டு சென்றார்கள். அப்போது விடியற்காலம். பாஸ்கா உணவை உண்ணும் முன் தீட்டுப்படாமல் இருக்க ஆளுநர் மாளிகையில் அவர்கள் நுழையவில்லை. எனவே பிலாத்து வெளியே அவர்களிடம் வந்து, நீங்கள் இந்த ஆளுக்கு எதிராக கூறும் குற்றச்சாட்டு என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், என்றார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்கள் இவனை கொண்டு போய் உங்கள் சட்டப்படி இவனுக்கு தீர்ப்பு வழங்குங்கள் என்றார். யூதர்கள் அவரிடம் என்றார்கள். இவ்வாறு தாம் எப்படிப்பட்ட சாவுக்கு உட்பட போகிறார் என்பதை குறிப்பிட்டு இயேசு கூறியிருந்தவை நிறைவேற செய்தார்கள்.
பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா, அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா என்ன? உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன் தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்கிறீர். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றனர் என்றார். பிலாத்து அவரிடம், உண்மையா? அது என்ன என்று கேட்டார். இப்படி கேட்டபின் பிலாத்து மீண்டும் யூதரிடம் சென்று, இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லையே என்றான். மேலும், பாஸ்கா விழாவின் போது உங்கள் விருப்பப்படி ஒரு கைதியை விடுதலை செய்யும் வழக்கம் உண்டு. யூதரின் அரசனாகிய இவனை நான் விடுதலை செய்யட்டுமா? உங்கள் விருப்பம் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள் என்று மீண்டும் கத்தினார்கள். அந்த பரபா ஒரு கள்வன். பின்னர் பிலாத்து இயேசுவை சாட்டையால் அடிக்க செய்தான். வீரர்கள் ஒரு முள்முடி பின்னி அவர் தலையின் மேல் வைத்து செந்நிற மேலுடை அவருக்கு அணிவித்தார்கள். அவரிடம் வந்து, யூதரின் அரசே வாழ்க என்று சொல்லி அவருடைய கன்னத்தில் அறைந்தார்கள். பிலாத்து மீண்டும் வெளியே வந்து அவர்களிடம், அவனை நான் உங்கள் முன் வெளியே கூட்டி வருகிறேன். பாருங்கள், அவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்றான். இயேசு முள்முடியும் செந்நிற மேலுடையும் அணிந்தவராய் வெளியே வந்தார். பிலாத்து அவர்களிடம், இதோ மனிதன் என்றான். அவரை கண்டதும் தலைமை குருக்களும் காவலர்களும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள். இவனிடம் குற்றம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்றான். யூதர்கள் அவரை பார்த்து, எங்களுக்கு ஒரு சட்டம் உண்டு, அச்சட்டத்தின்படி இவன் சாக வேண்டும், ஏனெனில் இவன் தன்னையே இறைமகன் என உரிமை கொண்டாடுகிறான் என்றனர். பிலாத்து இதை கேட்டதும் இன்னும் மிகுதியாய் அஞ்சினான். அவன் மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு சென்று இயேசுவிடம், நீ எங்கிருந்து வந்தவன் என்று கேட்டான். ஆனால் இயேசு அவனுக்கு பதில் கூறவில்லை. அப்போது பிலாத்து, என்னோடு பேச மாட்டாயா? உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்றான். இயேசு மறுமொழியாக, மேலிருந்து அருளப்படாவிடில் உமக்கு என்மேல் எந்த அதிகாரமும் இராது. ஆகவே என்னை உம்மிடம் ஒப்புவித்தவன்தான் பெரும் பாவம் செய்தவன் என்றார். அது முதல் பிலாத்து அவரை விடுவிக்க வழி தேடினான். ஆனால் யூதர்கள், நீர் இவனை விடுவித்தால் சீசரின் நண்பராய் இருக்க முடியாது, தம்மை அரசாக்கிக் கொள்ளுகிறவர் சீசரியே என்றார்கள். இவ்வார்த்தைகளை கேட்டதும் பிலாத்து இயேசுவை வெளியே கூட்டி வந்தான். கல்தலம் எனும் இடத்தில் இருந்த நடுவர் இருக்கை மீது அமர்ந்தான். அந்த இடத்திற்கு எபிரேய மொழியில் கபாத்தா என்று பெயர். அன்று பாஸ்கா விழாவிற்கு ஏற்பாடு செய்யும் நாள். ஏறக்குறைய நண்பகல் வேலை. பிலாத்து யூதர்களிடம், இதோ உங்கள் அரசன் என்றான். அவர்கள் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைய வேண்டும் என்கிறீர்களா என்று கேட்டான். அதற்கு தலைமை குருக்கள், எங்களுக்கு சீசரே தவிர வேறு அரசர் இல்லை என்றார்கள். அப்போது பிலாத்து அவரை சிலுவையில் அறையுமாறு அவர்களிடம் ஒப்புவித்தான். அவர்கள் இயேசுவை தம் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டையோடு எனும் இடத்திற்கு சென்றார். அதற்கு எபிரேய மொழியில் கொல்கத்தா என்று பெயர். அங்கே அவர்கள்
இயேசுவையும் அவரோடு வேறு இருவரையும் சிலுவையில் அறைந்தார்கள். அவ்விருவரையும் இரு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக அறைந்தார்கள். பிலாத்து குற்ற அறிக்கை ஒன்று எழுதி அதை சிலுவையின் மீது வைத்தான். அதில் நசரேத்து இயேசு யூதர்களின் அரசன் என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்திற்கு அருகில் இருந்ததால் யூதரில் பலர் இந்த குற்ற அறிக்கையை வாசித்தனர். அது எபிரேயம், லத்தீன், கிரேக்கம் ஆகிய மொழிகளில் எழுதப்பட்டிருந்தது. யூதரின் தலைமை குருக்கள் பிலாத்திடம், யூதரின் அரசன் என்று எழுத வேண்டாம், மாறாக யூதரின் அரசன் நான் என்று அவனே சொல்லிக் கொண்டதாக எழுதும் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலாத்து அவர்களை பார்த்து, நான் எழுதியதே என்றான். இயேசுவை சிலுவையில் அறைந்த பின் படை வீரர் அவருடைய மேலுடைகளை 4 பாகமாக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகம் என எடுத்துக்கொண்டார்கள். அங்கியையும் அவர்களே எடுத்துக்கொண்டனர். அந்த அங்கி மேலிருந்து கீழ் வரை தையலே இல்லாமல் நெய்யப்பட்டு இருந்தது. எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, அதை கிழிக்க வேண்டாம், அது யாருக்கு கிடைக்கும் என்று பார்க்க சீட்டு குலுக்கி போடுவோம் என்றார்கள். என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதல மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தன் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரை உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரை உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். இதன் பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு, தாகமாயிருக்கிறது என்றார். மறைநூலில் எழுதியுள்ள நிறைவேற இவ்வாறு சொன்னார். அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளித்த திராட்சை ரசம் இருந்தது. அதில் கடற்பஞ்சை நன்கு தேய்த்து ஈசோப்பு தட்டின் பொருத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள். அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு, எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். எல்லாம் முழங்கல் இருக்கணும், முழங்கல் இருங்க. எல்லாம் யாரும் பேச வேணாம், அமைதியாக முழந்தால் படிக்கணுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாரும் அமரவும். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள். அடுத்த நாள் ஓய்வு நாளாகும், பெருநாளாகவும் இருந்தது. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாக என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்திடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே படை வீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவர்கள் ஒருவனுடைய கால்களை முதலில் முறித்தார்கள். பின்னர் மற்றவனுடைய கால்களை முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருப்பதைக் கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படை வீரரில் ஒருவர் இயேசுவின் விலாவை ஈட்டினால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி. அவரது சான்று உண்மையானதே. அவர் உண்மையே கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும். நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே
அவர் இதை கூறுகிறார். எந்த எலும்பும் முறிபடாது எனும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குங்கள் என்னும் மறைநூல் கூறுகிறது. அரிமத்தியா ஊரைச் சேர்ந்த யோசேப்பு என்பவர் இயேசுவின் சீடர்களில் ஒருவர். யூதருக்கு அஞ்சியதால் தம் சீடர் என்று வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாதவர். அவர் இயேசுவின் உடலை எடுத்துக்கொண்டு போக பிலாத்திடம் அனுமதி கேட்டார். பிலாத்தும் அனுமதி கொடுத்தான். யோசேப்பு வந்து இயேசுவின் சடலத்தை எடுத்துக்கொண்டு போனார். முன்பு ஒரு முறை இரவில் இயேசுவிடம் வந்த நிக்கோதேம் என்பவரும் அங்கு சேர்ந்துள்ளார். அவர் வெள்ளை போலமும் சந்தனத்தூளும் கலந்த ஏறக்குறைய 30 கிலோகிராம் கொண்டு வந்தார். அவர்கள் இயேசுவின் உடலை எடுத்து யூத அடக்க முறைப்படி நறுமண பொருட்களுடன் துணிகளால் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்த இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. அங்கே புதிய கல்லறை ஒன்று இருந்தது. அதில் அதுவரை யாரும் அடக்கம் செய்யப்படவில்லை. அன்று பாஸ்கா விழாவுக்கு ஆயத்த நாளாய் இருந்ததாலும் அக்கல்லறை அருகில் இருந்ததாலும் அவர்கள் இயேசுவை அதில் அடக்கம் செய்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அந்த கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் அது மிகுந்த விளைச்சலை அளிக்கும். இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகள் பட்டு திரு இரத்தம் சிந்தி உயிர்ப்பை தருவதற்காக இறப்பை தழுவிய இந்த வெள்ளிக்கிழமை மாலை பொழுதிலே நாம் ஏறக்குறைய 3 மணிக்கு ஆரம்பித்து இதோ 7 மணி 4 மணி நேரமாக இதோ நம்முடைய வீதிகளெல்லாம் வலம் வந்து நம்முடைய வீடுகள் இருக்கின்ற இடங்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு இந்த கல்வாரி மலையை நோக்கி போகிற பொழுது எருசலேம் வீதிகளிலே சிலுவையை சுமந்தவராக, அவமான சின்னத்தை அடைந்தவராக, இழிவுபடுத்தப்பட்டவராக, அசிங்கப்படுத்தப்பட்டவராக, அவமானப்படுத்தப்பட்டு அடித்து நொறுக்கப்பட்டவராக எடுத்துக்கொண்டு போகப்பட்டாரோ அதை சும்மா அந்த கோயிலில் செய்திருக்கலாம் அல்லது இந்த ஆலய வளாகத்தில் செய்திருக்கலாம். ஆனால் நம்முடைய வீதிகளிலே செய்து நாம் உட்கார்ந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாள் என்பது ரொம்ப அறிவுபூர்வமான ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் ஆக்கப்பூர்வமான விஷயம். நம்முடைய உணர்வுகளை தட்டி எழுப்புகின்ற, நம்முடைய உணர்விற்குள், நம்முடைய மனதிற்குள் ஏதோ ஒரு காரியத்தை பெரிதாய் செய்கின்ற ஒரு நாள். எனவே எத்தனை நேரம் என்பதல்ல, ஆனால் நம்முடைய உள்ளம் கசிந்துருகி நிற்கிறதா, நம்முடைய மனம் இந்த நேரத்திலே இளகி நிற்கிறதா. கடந்த நாளிலே நம்முடைய யூடியூப் வழியாக நம்முடைய செய்தியை பார்த்துவிட்டு ஒரு டாக்டர் ஒருவர் மெட்ராஸிலிருந்து ஃபோன் செய்தார். ஃபாதர் பாவூர் சத்திரத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு செய்தி கொடுத்துருக்கிறீங்க, நான் யூடியூப்பில் பார்த்தேன், சிலுவையை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க, எனவே உங்களோடு பேசலாம் என்று நம்பர் வாங்கி நான் பேசுகிறேன் என்று சொன்னார். அவர் உடனே சொன்னார், ஃபாதர், நான் ஒரு இந்து சகோதரன், ஆனால்
என்னுடைய சின்ன வயதை நினைத்து பார்க்கிறேன். அவருடைய பெயர் அகஸ்டின். சொல்லுகிறார், நான் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை இந்த அகரக்கட்டு பள்ளிக்கூடத்திலே படித்தேன். எனக்கு அகரக்கட்டுன்னு அவருக்கு தெரியாது. அவர் பேச ஆரம்பித்தார். சொல்லுகிறார், அகரக்கட்டு ஸ்கூலில் தான் ஃபாதர் நான் படித்தேன். எஸ்கேடிஆர் அந்த வீட்டு வகையறை சார்ந்தவர் அகஸ்டின். பெரிய ஆட்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், ஏறக்குறைய 60 வயது இருக்க வேண்டும். அவர் சொன்ன கணப்பை பார்த்தால் அவர் நமக்கு இந்த ஊர்னு தெரியல. இன்னைக்கு அண்ணாச்சி கூப்பிட்ட உடனே எனக்கு ஆச்சரியம். ஏன்னா இதில் எப்படியாவது இந்த தவக்காலத்தில் உங்களோடு பகிர வேண்டும் என்று எனக்கு ஒரு தீராத ஆசை. அண்ணாச்சி ஃபோன் பண்ணி, தம்பி சுரண்டை முடிச்சுட்டு வந்துரு, இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னார். ஐயா சொன்னால் மறுபேச்சு கிடையாது. ஏனெனில் அவரோடு நான் உதவி பங்கு தந்தையாக இல்லையே என்கின்ற ஒரு வருத்தம், ஏக்கம் எனக்கு எப்போதும் இருக்கும். அதாவது ஒரு காரியத்தை ஆர்ப்பாட்டமாக ஆடம்பரமாக செய்கிறவர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன், பிரம்மாண்டமாக செய்ய வேண்டும் என்று. ஆனால் அர்த்தமில்லாத பிரம்மாண்டங்களை நிறைய இடத்தில் பார்த்திருக்கிறேன். ஒரு காரியத்தை நறுக்கென்று செய்ய வேண்டும், சரியாய் செய்ய வேண்டும், ஆனால் அதை பெரிதாய் செய்ய வேண்டும், அர்த்தத்தோடு செய்ய வேண்டும். அதுதான் முக்கியம். பிரியமானவர்களே, தந்தை அவர்கள் ஊறிப்போன ஒரு ஆன்மீகவாதி. அவருக்குள்ளே ஆண்டவருடைய வல்லமை நிறைந்திருக்கிறது. சுரண்டையில் 40 நாளும் இந்த தவக்காலத்தில் 11 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் நற்கரணை எடுத்து வச்சு டெய்லி ஆராதனை 1 மணி நேரம். அதில் உட்கார்ந்த வண்ணம் அப்படியே ஒரு நாம ஜபம் செய்வதற்கு கற்றுக் கொடுத்தேன், ஒரு 3/4 மணி நேரம். அந்த நாம ஜபம் செய்கிற பொழுது, இதெல்லாம் நம்ம மேலே கோயிலில் படித்தது தான், சின்ன வயசில் உட்கார்ந்துருக்கிற பொழுது அங்கே அப்படியே மாலை பொழுதிலே சொல்லி கொண்டிருந்த ஒரு ஜபத்தை கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு. கொஞ்சம் ஆட்களுக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிடுச்சு. ஃபாதர் அப்படிலாம் கண்ணெலாம் கலங்கி தனியாகிடுச்சு ஃபாதர், ஒரு மாதிரி சிரிப்பாக இருந்தது ஃபாதர், 3/4 மணி நேரம் ஒரே விஷயமா சொல்கிறோமா ஃபாதர் அப்படின்னு. யூடியூப்பில் பார்த்துட்டு ஒரு 2 பேர் எனக்கு ரொம்ப நெருக்கப்பட்டவர்கள், நெருங்கினவங்க தானே கமெண்ட் அடிக்க முடியும், மற்றவங்கெல்லாம் அவங்க ஆட்டுக்கு வந்தமா பக்தியை வாழ்த்தமான்னு போயிடுவாங்க. ஃபோன் போட்டு, யூடியூப்பில் பார்த்தோம்டா, அது என்ன கொஞ்சம் நடிப்பு அதிகமாக இருக்குது அப்படி. என்ன நடிப்பு அப்படின்னு அந்த முகத்தை பார்த்தா அது என்னமோ ஒரு இதில் அப்படியே உட்கார்ந்துருக்கிற மாதிரி, நீ ஆட்டில் சிரிச்சிட்டே உட்கார்ந்துருக்க, என்னதான் விவரம் அப்படின்னு நான் சொன்னேன். சரி நடிப்பாகவே இருக்கட்டுமே. 45 நிமிஷம் தொடர்ந்து ஒரு வார்த்தையை நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். என் முகம் சிரிச்சு பிரகாசமாக இருந்ததில்ல. நான் 45 நிமிஷம் சந்தோஷமாக இருந்தது உண்மையா பொய்யா? பண்ண ஆன்மீக நடிப்பாக இருந்துட்டு போட்டோம், நான் பண்ண செயல் உனக்கு சரி எப்படியோன்னு ஜாலியாக தெரிஞ்சுட்டு போட்டோம். ஆனால் பலன், பிரதிபலன், பிரியமானவர்களே, ஒரு 3 மணி நேரம் திருப்பலியில் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ காணும் கஷ்டம். 3 மணி நேரம் ஒரு மனுஷன் நடவடிக்கணும், பாட்டு பாடிக்கிட்டே இருக்கணும், கை தட்டிக்கிட்டே இருக்கணும். சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும், சட்டியில் இல்லை என்றால் அகப்பையில் வராது. அவரோ பொங்கப்பானை போல பொங்கி நிற்கிறார். ஆகவே அது வாட்டுக்கு வருது, அது வாட்டுக்கு போகுது. பிறருக்கான ஆன்மீகம் அல்ல, தனக்கான, தன்னுடைய ஆன்மாவிற்கான ஆன்மீகம். எனவே பிரியமானவர்களே, இந்த தவக்காலத்திலே இந்த டாக்டர் அகஸ்டின் பேசியதை எப்படியாவது உங்களோடு பேசிவிட வேண்டும் என்று நினைத்தேன். அண்ணாச்சி காலையிலே ஃபோனை போட்டு, இதெல்லாம் ஆகாது, நீ வந்து சேர்னாரு. நான் நினைத்து கொண்டேன், அண்ணாச்சி கூப்பிடல, ஆண்டவர் தான் நீ சொல்லணும்னு நினைச்சல, அந்த செய்தியை போய் சொல்லிட்டு வந்துரு என்பதற்காக. நமது பள்ளியிலே இப்போ கூட பில்டிங்லாம் மாறிடுச்சு. இப்போ நான் அவர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப உற்சாகம். கடைசி வரைக்கும் நான் சொல்லவே இல்லை. ஏறக்குறைய ஒரு 1.5 மணி நேரம் அவர் பேசின பிறகு தான் நான் சொன்னேன், நானும் அகரக்கட்டு தான்னு. அவருக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. ஃபாதர் என்ன சொல்கிறீங்க, அந்த பள்ளிக்கூடத்தில் படித்து ஒரு பையன் ஃபாதராக வந்து இப்படி நிற்கிறீங்க, இவ்வளோ காணும் பேசியிருக்கிறீங்க அப்படின்னா ஐயோ அப்படின்னு திரும்ப 1.5 மணி நேரம் பேசியிருக்காரு. முதல் நாள் 3 மணி நேரம் நாங்கள் பேசியிருக்கிறோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அப்போ அவர் சொல்ல வந்த செய்தி இதுதான். அதைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டது அதுதான். பிரியமானவர்களை, அவர் சொல்லிக்கிட்டே வரும்போது சொன்னார், ஃபாதர் சலேத்து ஃபாதரை பற்றி ரொம்ப பேசினார். அந்த சலேத்து ஃபாதர் எப்படி பூசைக்கு நம்ம ஆட்கள் அந்த காலத்தில் அங்கங்கே வீட்டில் கிடப்பாங்க, போய் சண்டை போட்டு அடித்து விரட்டி இழுத்துட்டு வருவார். எல்லாம் கழுக்கடை பக்கத்துலையும் ஜரை கடை பக்கத்துலேயும் உட்காந்துருப்பான். அவர் சலேத்து ஃபாதர் போய் ஒரு விரட்டுவார்னு சலேத்து ஃபாதர் அது மாதிரி நிறைய புதுமைகள் செய்தார், உதவிகள் செய்தார், நிறைய பேரை படிக்க வைத்தார், எடுத்துக்கொண்டு போய் என்று சலேத்து ஃபாதரை பற்றி நிறைய சொல்லிக்கொண்டே வந்தார். இந்த ஊர் நன்றாக இருக்கிறது என்றால், இது இவ்வளவு சிறப்பாக இருக்கிறது என்றால், இதற்கு வித்திட்டவர், இதற்கு விதை முளைத்தவர், இந்த ஊரை உருவாக்கி விட வேண்டும் என்று, கல்வி கொடுத்து விட வேண்டும் என்று ரொம்ப தீவிரமாக இருந்தவர் என்று சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியாது, பெரிய ஆட்களுக்கு கண்டிப்பாக தெரியும்.
பாருங்க, சலேத் ஃபாதர் இன்னைக்கு இல்லை, இறந்து விட்டார். ஆனால் அவரை பற்றி பேசிய ஒரு நபர் தன் வாழ்வில் அனுபவித்து விட்டு அதுவும் சொல்லுகிறார், நான் ஒரு இந்து சகோதரனாக இருக்கிறேன், அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. ஆனால் இந்த கோவில், இந்த பீடம், இந்த பள்ளிக்கூடம், அதில் குறிப்பாக தவக்காலத்தில் அவர் வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சுன்னா 3 மணிக்கு ஸ்கூலில் எல்லாம் மொத்தமாக போய் இந்த மாதிரி சிலுவை பாதை செய்கிறதுக்கு உட்கார்ந்துடும் ஃபாதர். அப்போ இந்த உபதேசியார் எல்லாம் வந்து அப்படியே பாட்டு பாடுவாங்க. ஃபாதர் எனக்கு என்ன ஃபாதர் விவரம் தெரியும், நீங்கள் சொல்லுங்கள். 8ஆம் கிளாஸ் வரைக்கும் அங்கே படிச்சிருக்கேன். இந்த 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ்லாம் படிக்கும்போது அப்படியே அந்த சிலுவை பாதையை சொல்லும்போது அழுகையாக வரும் ஃபாதர். ஐயோ இயேசுவே இப்படி பாடுபட்டிருக்காங்களே, இப்படி கஷ்டப்படுத்தியிருக்காங்களேன்னு இன்னைக்கு அதை நினச்சா கூட என்னுடைய உடம்பெல்லாம் மெய் சிலிர்த்து கண்ணிலிருந்து தண்ணியாக வரும் ஃபாதர். சின்ன வயதில் இந்த சிலுவையை தியானித்த, சிலுவைக்கு அர்த்தம் தெரியாது, சிலுவை பாதைக்கு அர்த்தம் தெரியாது, எந்த விஷயத்துக்கும் அர்த்தம் புரிகிற வயசல்ல. ஆனால் என்னுடைய உயிரை, என்னுடைய உணர்வை ஒரு மாதிரி அது கசக்கி பிழியும். இன்றைக்கு கூட எங்கேயாவது யாராவது ஐயோ எனக்கு வழி இல்லையேன்னு அழுதாங்கன்னா, அவங்க அழுதுகிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த அகரக்கட்டில் அந்த சின்ன வயசில் வெள்ளிக்கிழமை 3 மணிக்கு ஸ்கூலில் நடத்தின அந்த சிலுவை பாதையில் வந்து நிற்கும்போது என்ன உணர்வு இருந்ததோ அதே உணர்வு இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும், அவங்கள ஏதாவது வளர்த்து விடணுங்கிற அக்கறை மட்டும் என் நெஞ்சுக்குள்ளே நெருக்கமாக இருக்கும். ஃபாதர் என்னைய கிறங்க அடித்தது வேற ஒன்றும் இல்லை, இந்த சிலுவை பாதை தான் என்று சொன்னார். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இதோ கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும். இந்த சிலுவை பாதை என்பது நம்மை மடிய செய்வதற்காக, கோதுமை மணியாய் இருக்கின்ற நாம் மண்ணுக்குள் விழுந்து இதோ முளைத்து வளர்ந்து 1000 லட்சக்கணக்கான கோதுமைகளாய் இதோ பலன் தந்து விட வேண்டும் என்பதற்கு நம்மை எறியாமல் ஊந்தி தள்ளுகின்ற, நம்மை அப்படியே அழுத்தி தள்ளுகின்ற ஒரு கருவிதான் இந்த சிலுவை பாதை. அதுவும் நம்ம தெருக்கள்ல நடத்துறோம் பார்த்தீங்களா, அதனுடைய புண்ணியம், அதனுடைய அருள், அதனுடைய ஆசீர்வாதம் என்னன்னா, இந்த தெருவில் தானே நம்ம அவமானப்பட்டு நின்றுப்போம், இந்த தெருவில் தானே நம்ம அசிங்கப்பட்டு நின்றுப்போம், அல்லது இந்த தெருவில் இருக்க மண்ணாளி தானே நீ விளங்காம போன்னு எவனாவது நம்ம மேல போட்டிருப்பான், அல்லது இந்த தெருவில் தானே யாருக்கோ பயந்து ஓடி ஒளிஞ்சிருப்போம். இந்த தெரு வழியாகத்தானே நாம் அழுது கொண்டு மனதில் 1000 துக்கத்தை வைத்துக்கொண்டு யாரிடம் போய் சொல்வதென்று தெரியாமல் இந்த ரோட்டிலும் இந்த தெருவிலும் மருத்துவமனைக்கு போகிற பொழுது, கடனுக்காக போகிற பொழுது, வீட்டிலே ஒரு கவலை என்று யாரையாவது தேடி ஓடுகிற பொழுது இந்த தெருவிலையும் இந்த ரோட்லையும் தானே போயிருப்போம். யோசித்து பாருங்க, அந்த கண்ணீர், இந்த தெருவிலே நாம் பட்ட அத்தனை அவமானமும் இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்திலே காணிக்கையாக வைக்கப்படுகிறது. ஆமேன். நல்ல கை வைத்து சத்தமா சொல்லுங்க, ஆமேன், ஆமேன். என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, ஆமேன். புரியுதுங்களா? இதுக்குள்ள எவ்வளவு உணர்வு கிடக்கு, எவ்வளவு உயிர் கிடக்கு அப்படின்னா, எவ்வளவு அர்த்தத்தோடு நின்றுக்கிறோம்னா, நம்முடைய ஒவ்வொரு சொட்டு வலியும், ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும், ஒவ்வொரு சொட்டு அவமானமும் துளி துளியாய் இன்றைக்கு அத்தனையும் கூட்டி பெருக்கப்பட்டு, அத்தனையும் ஒன்று சேர்க்கப்பட்டு, இந்த ஊரில் இருக்கிற எல்லா விசுவாசிகளுடைய நம்பி நின்ற அத்தனை பேருடைய அவலமும் அசிங்கமும் கேவலமும் ஆண்டவருடைய பாதத்திலே சிலுவையோடு ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, எனவே இந்த அர்த்தமுள்ள செயலை செய்துவிட்டு இப்படி ஒரு நபர் இந்த சிலுவை பாதையினால் இன்றும் கூட இந்த மண்ணில் செய்த நிகழ்வோடு நிற்கிறேன் என்று சொன்ன பொழுது அது நமக்குள்ளே அவ்வளவு நம்பிக்கையை தந்திருக்கிறது. நானும் கூட இன்றைக்கு இங்கே வந்த உடனே நம்மளுடைய சின்ன வயது ஞாபகங்கள் தான் மனதுக்குள் வந்து விட்டது. நான் குறுமடத்தில் சாமியாராக போகிறது வரைக்கும் இந்த தூபம் போடுவாங்க இல்லைங்களா,
எப்போ தூவம் போட சான்ஸ் கிடைச்சாலும் நான் தான் போடுவேன். அப்போ ஃபாதர்ஸ் மற்றவங்க பிரதர்ஸ் சொல்லுவாங்க, இது ஒரு வேலையாகவே வச்சிருக்கே அப்படின்னு. எங்கள் ஊரில் இருந்து நான் கற்றுக்கிட்ட முக்கியமான காரியம், ஆலயத்தில் எப்போது வேண்டுமானாலும் இந்த தூபம் போடுதல், வான தூதர்கள் கடவுளுக்கு தூபம் போடுவது போன்ற ஒரு பாக்கியம் புண்ணியம். அதனால் இந்த பீட உதவியை மட்டும் யாருக்கும் கொடுத்து விட முடியாது. இந்த மண், இந்த மக்கள், என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்கள் கொடுத்திருக்கிற இந்த விசுவாசத்தை, இந்த நம்பிக்கையை இந்த வெள்ளிக்கிழமை உங்கள் முன்னால் அறிக்கையிடுவதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் நான் இருக்கிறேன். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, எனவே கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், மடிந்தால்தான் மிகுந்த பலனை தரும். அப்போ கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிதல் என்றால் என்ன? ஒரு சின்ன விவரம் சொல்கிறேன், மத்திரமா மண்டைக்குள்ளே வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம ஆட்கள் நெல் அடிச்சுட்டு வந்தாங்க, வயக்காட்டில் இருந்து நெல்லை கொண்டாந்து பரன் மேலே அடுக்கி வச்சுருந்தாங்க. அது வாட்டில் உட்கார்ந்துருந்தது. அப்பப்போ ஒவ்வொரு மூட்டை நெல்லாக எடுத்து கொண்டு வந்து அரைப்பாங்க. அரைச்சி அந்த நெல்லை எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு மூட்டையில் இருக்கிற நெல் சொல்லிக்கிட்டே இருந்தது, இங்கே பாரு, நாம் இப்படிலாம் போய் செத்துறக்கூடாது, நாம் இப்படிலாம் போய் அரவு மிஷினில் விழுந்துடக்கூடாது, காப்பாற்றிக்க 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 அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தது. ஒரு மூட்டையில் இருக்கிற நெல் காப்பாற்றி தன்னை காப்பாற்றி வச்சுக்கிடுச்சு. இப்படி காப்பாற்றி வச்சிருக்கிற நேரத்தில் ஒரு நாள் அந்த விவசாயி அந்த நெல் மூட்டையை எடுத்து சொன்னார், இன்னைக்கு நம்ம விதை நெல்லாக போட போகிறோம் அப்படின்னு. உடனே அந்த மூட்டைக்குள்ள இருந்த நெல்லுலாம் சொல்லிச்சு, ஐயையோ விதை நெல்லா, இதுக்கு பேசாமல் ரைஸ் மில்லுக்கே போயிருக்கலாம், ஒரு நாள் பாடு செத்தோட முடிஞ்சுது. அவிப்பான், அவிச்சு ரைஸ் மில்லில் கொண்டு போய் அரைப்பான், அரைச்சி கொண்டு வருவான், கொண்டு வந்து பொங்கி சாப்பிட்ருவான், அதோட பிரச்சனை முடிஞ்சிச்சு, நம்ம வாழ்க்கை நிம்மதியாவது போயிடும். ஆனால் இந்த விதை நல்லா போடணும்னா என்ன தெரியுமா செய்வாங்க? சின்ன பிள்ளைகளுக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பெரிய ஆட்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒரு நல்ல பானையில் நெல்லை உள்ளே போட்டு தண்ணியை ஊற்றி மேலே சாக்கு வச்சு கெட்டிடுவான், மூச்சு போவாது, காற்று போவாது. பிறகு இந்த தண்ணியை தூர எடுத்துட்டு திரும்ப தண்ணியை ஊற்றி திரும்பவும் கெட்டி வச்சிருவான், மூச்சு முட்டும். அது தெரிஞ்சதுனால தான் அந்த நெல் சொல்லிச்சு, ஐயோ தப்பிக்க வழி இருக்கா பாரு அப்படின்னு. அப்போ பார்த்து ஒரு காற்று அடிச்சுது, உடனே ஒரு 5 நெல் கப்புடு பறந்து போய் பக்கத்தில் இருந்த பரனில் உட்கார்ந்துக்கிடுது. நாங்கள் தப்பிச்சோம். இப்போ மற்ற நெல்லெல்லாம் அந்த விவசாயி என்ன செஞ்சார்? எடுத்து அள்ளி போட்டு தண்ணியை ஊற்றி இருக்க கெட்டி வச்சு நாம் என்ன பாடுபடுத்த முடியுமோ அத்தனை பாடுபடுத்திட்டாரு. பிறகு விதை நெல் கொண்டு போய் போட்டாச்சு, நாற்று நடுறதுக்காக கொண்டு போய் போட்டாச்சு. இப்போ இது போகும்போது, நாற்று நட கொண்டு போய் போடும்போது இதை கொண்டு போய் போட்டு அது அங்கே கடந்து ஐயோ கொண்டாந்து போட்டானா, இதுதான் நடக்கும்னு தெரியுமே, புழுதியில் போட்டான், தண்ணியில் போட்டான், சகதியில் போட்டான்னு ஒரே புலம்பல். இந்த வீட்டில் இருந்த 5 நெல்லும் சொல்லிச்சு, நல்ல வேலை தப்பிச்சோம்டா சாமி, இந்த கொடுமைலாம் நம்ம அனுபவிக்கலை அப்படின்னு. அதற்கு அடுத்து இந்த விவசாயி இன்னொரு மூட்டை நெல்லை எடுக்கிறதுக்காக போகும்போது அவனுடைய துண்டில் இந்த 5 நெல் ஒட்டிக்கிடுது. இது டிராவல் பண்ணி வயக்காட்டுக்கு வந்து சேர்ந்தது. வந்து அவன் துண்டை உதறினா அது வாட்டுக்கு கரையில் படுத்திருந்தது. சொல்லிச்சு, மாட்டினியா, நான் சொன்னமெல்லாம் தப்பிச்சுக்கணும். டியூஷன் வைப்பாங்க, ஸ்கூலுக்கு போகாதன்னு சொன்னா காலையிலே எந்திரி படின்னு சொல்லுவாங்க, அந்த வேலையை பாரு இந்த வேலையை பாரும்பாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? எந்த வேலையும் இல்லாமல் சொகுசாக இருந்தோமா, சந்தோஷமாக வாழ்ந்தோமா, டிவியை பார்த்தோமா, செல்ஃபோனை எடுத்தோமா, நம்ம வாட்டில் நோண்டினமான்னு உட்கார்றதை விட்டு இப்படி போய் சகதிக்குள்ளே கிடக்கணுமா, இப்படி போய் வேலை பார்த்துட்டு கிடக்கணுமா அப்படின்னு சொல்லி கேலி பண்ணிச்சு. சாமி, நெல்லை சொல்லிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு பிள்ளைகளை பற்றி, வீட்டு கதையை பற்றி பேசிட்டீங்களா அப்படின்னா, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கேட்க தெரிஞ்சவங்க கேட்டுக்கோங்க, தெரியாதவங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் அழிச்சிருங்க. கடைசியில் சொன்ன 4-5 வசனத்தையும் இந்த சின்ன பிள்ளைங்க என்ன செஞ்சிருங்க, அழிச்சிருங்க. ரைட் தானா? ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த நெல்லெல்லாம் புலம்பிச்சு, ஆனால் சொல்லிச்சு, பரவாயில்ல நாங்கள் முளைச்சிட்டோம்ல, இந்தான்னு அப்படியே முளைச்சு நின்றுது. இப்போ இதுக்கு கதை பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பக்கமாக வந்து ஒரு காக்கா உட்கார்ந்தது. காக்கா என்ன பண்ணும்? முளைச்ச நெல்லை சாப்பிடுமா, முளைக்காத நெல்லை சாப்பிடுமா? முளைக்காத நெல்லை லபக்குன்னு கொத்திச்சு, விழுக்குன்னு விழுங்கிடுது. இது ஐயோ அப்படின்னு சொல்லிச்சு. சாந்திரம் போல கக்காவா இந்த காக்கா அந்த 5 நெல்லையும் அப்படின்னு போட்டுட்டு அது வாட்டுக்கு போயிடுது. 5 நெல்லும் ஒரு நாள் தப்பிச்சோம்னு சொல்லிச்சு. வாழ்க்கைங்கிற காக்கா பிடிச்சி சவக்குன்னு சவச்சு கடைசியில் என்னவா போட்டு போயிடுது? ஒன்றுக்கும் இல்லாமல் போட்டுட்டு போயிடுச்சு. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால்
அது மைதா மாவாகிவிடும். கடைசியில் புரோட்டாவோ சப்பத்தியோ சாப்பிட்டு விட்டு மறுநாள் காலையில் கழிவறைக்கு போய்விடும். ஆனால் அதே கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிவதற்கு தயாராக இருந்தால், அதே கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிவதற்கு தயாராக இருந்தால், அது தன்னை போல 1000 கோதுமை மணிகளை உற்பத்தி பண்ண முடியும். அதற்காக அது வளரும், பசுமையாய் நிற்கும், எத்தனையோ சூழல்களை தாங்கும், எதிர்த்து நிற்கும், போராடும். ஆனால் பலன் தந்து விட்டுத்தான் மடியும், பலன் தராமல் மடியாது. பலன் தர வேண்டும் என்றால் விவிலியம் சொல்லுகிற ஒரே ஒரு வழி, இடுக்கமான வழியை தேர்ந்தெடுங்கள். இடுக்கமான வாயில் வழியே நுழையுங்கள். அகன்ற வழி, அகன்ற வாசல் அழிவுக்கு போகும். இடுக்கமான வாயிலோ வாழ்வுக்கு செல்லும். இடுக்கமான வாயில்னா என்ன? இடுக்கமான வாயில்னா என்ன என்று நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். கச்சையும் தெரிந்திருக்க வேண்டும். வலி இல்லாத வாழ்க்கை வரலாற்றில் எழுதப்படாது. வலி அனுபவிக்க தெரியாத இந்த உடல், வலியை உணராத ஒரு உள்ளம் வாழ்விலே நிலைத்து நிற்காது, ஜெயித்து நிற்காது. எனவே வலி வருகிற பொழுது, துன்பம் வருகிற பொழுது, அந்த வலியை அல்லது ஒரு சவால் வருகிற பொழுது, அந்த சவாலை முட்டி மோதுகிற பொழுது நம்முடைய உள்ளம் சொல்ல வேண்டியதெல்லாம், பொறுத்திரு மனமே, கடவுள் உன்னோடு இருக்கிறார், உன்னை வழிநடத்துகிற ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். எனவே உனக்கு விடுதலை உண்டு, உனக்கு உயர்வு உண்டு, உனக்கு வாழ்வு உண்டு. எனவே இதை பொறுத்துக்கொள். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக அந்த மனம், அந்த உள்ளம், அந்த உயிர் வாழ்வடையாது, நிறைவடையாது. எனவே கோதுமை மணி மண்ணில் விழுதல் என்று சொன்னால், இடுக்கமான வாயில் என்று சொன்னால், வலி தாங்குகின்ற உள்ளம், வலி தாங்குகின்ற உடல், வாழ்க்கையிலே இக்கட்டான சூழல் வருகிற பொழுது, வாழ்க்கையிலே இதோ நொடிந்து போகின்ற, ஏமாற்றப்படுகின்ற சூழல் வருகிற பொழுது, சிலுவை பாதையில் நடந்த யூதாசு காட்டி கொடுத்ததை போல இருக்கட்டும், பேதுரு மறுதலித்ததை போல இருக்கட்டும், உடன் இருப்பவர்கள் ஓடி போனதை போல இருக்கட்டும், எல்லாம் தாண்டி ஒரு துன்பத்தை, துயரத்தை என்ன செய்வதென்று தெரியாமல் விழிபிதுங்கி நிற்கிற பொழுது, அன்பு குழந்தைகளை, ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை உயர்த்துவதற்கு வழிகாட்டி விட்டார். ஆண்டவர் உங்களை பெரிய சாதனை செய்வதற்கு, பெரிய ஆசீர்வாதத்தில் வாழ்வதற்கு உங்களை தயாரித்து விட்டார். ஆமென், ஆமென். ஆண்டவர் என்னை தயாரித்து இருக்கிறார். ஆமென். துன்பமும் துயரமும் வலியும் வேதனையும் வருகிற பொழுது ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்து இதோ தயாரிக்க தொடங்கி விட்டார். ஆமென், ஆமென். ரொம்ப முக்கியம். அதாவது உண்மையே சொல்லணும் அப்படின்னா, இப்போ இங்கே இருக்கிறதுல ஒரு 3 கட்டமாக நான் பிரிக்கணும். 20 வயசுக்கு கீழே உள்ள அல்லது 25 வயசுக்கு கீழே உள்ள ஆட்கள்னு பிரிக்கணும். 25 வயசுலேருந்து ஒரு 45 வயசு 50 வயசு வரைக்கும் உள்ள ஆட்கள்னு நான் பிரிக்கணும். 50 வயசுக்கு மேலே இருக்கிற பெரிய ஆட்கள்னு பிரிக்கணும். 3 வெரைட்டியான ஆட்கள் நம்ம ஊரில் இப்போ இருக்குமா? 25க்கு கீழேயே நீங்கள் 4-5 குரூப்பாக பிரிக்கலாம். இப்போ அது நமக்கு தேவையில்லை. சரிதானா? 2Kன்னு சொல்லி அல்லது அதுக்கு கீழே இன்னும் வந்ததுலாம் சொல்லி நம்ம ஒரு வாரமாக வச்சுருவோம். ரைட்டு? ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. காட்டுக்கு ராஜா யாரு? சிங்கம். பறவைகளில் வலுவானது எது? கழுகு. ஒரு 500-5000 வருஷத்துக்கு முன்னாடி காட்டில் வலுவான பறவை எது? அதே கழுகு தான். காட்டுக்கு ராஜா யாரு? அதே சிங்கம் தான். இன்னும் ஒரு 10 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி போனா யாரு? அதே தான். ரைட் தானா? ஆனால் மனுஷனில் மட்டும் பாருங்க, ஒரு காலத்தில் வெள்ளைக்காரங்க வந்து இங்கே டாமினண்டாக இருந்தாங்களா? அதுக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா ஐரோப்பியக்காரங்க வந்து டாமினண்டாக இருந்தாங்களா? அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இங்கேயே பல்லவர்கள் வந்தாங்க, அவங்க வந்தான், இவன் வந்தான். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன், தமிழர்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு இனமும் அல்லது ஒவ்வொரு நாட்டில் உள்ளவர்களும் அல்லது ஒவ்வொரு ஊரில் உள்ளவர்களும் ஒவ்வொரு காலகட்டத்தில் விறுவிறுன்னு வளர்ந்தாங்க. அதுக்கடுத்து அப்படியே நின்றுதாங்க. இன்னொரு குரூப்பு விறுவிறுன்னு வளர்ந்துருது, அந்த நாடு அப்படியே நின்றுது. இன்னொரு நாடு விறுவிறுன்னு வளர்ந்துருது. இது எதனால? அப்போ காட்டில் ஒரு காலத்தில் சிங்க ராஜாவாக இருந்ததுன்னா அதுக்கடுத்து புலி ராஜாவாக இருக்கணும்ல. பறவைகளில் ஒரு காலத்தில் கழுகு தான் நல்லா உயரமான, நல்லா எல்லாத்தையும் தூக்குற அளவுக்கு வலுவாக இருந்தா, கொஞ்சம் காலம் கழிச்சு கொக்கு அப்படி மாறி இருக்கணும்ல. அதற்கடுத்து சிட்டுக்குருவி அப்படி மாறி இருக்கணும்ல. ஏன் மாறலை? என்ன காரணம்? மனுஷங்க மட்டும் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு தடவை வளருது, மற்றது படுத்துறது. ஆனால் இந்த பறவைகள் கூட்டமோ விலங்குகள் கூட்டமோ மாறவே இல்லையே. என்ன காரணம்? என்ன காரணம்? பிரியமானவர்களே, இந்த கழுகை எடுத்துக்கொள்ளுங்கள்.
அவன் சொல்கிறான் கழுகு எப்படி கூடு கட்டும் அப்படிங்கிறான். அப்படின்னா இருக்கிற மலைக்கு உச்சிக்கு போமா, மலையிலே உச்சி, அந்த உச்சியில் இருக்கிற பெரிய மரம், உயர்ந்த மரம், அந்த உயர்ந்த மரத்தில் இருக்கிற உச்சி கிளை யோசிச்சு பாருங்க, அந்த கிளையில முதல்ல பெரிய பெரிய கட்டையா கொண்டு போய் அடுக்குமா. அந்த கட்டைக்கு வேலை இந்த தேங்காய் நார் மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி பொருளா கொண்டு போய் போடுமா. அதுக்கு மேல இலவம் பஞ்சா கொண்டாந்து போடுமா. அதுக்கு மேல முட்டை போட்டு குஞ்சு பறிக்குமா. பெரும்பாலும் கழுகு காத்தடி காலத்தில் தான் குஞ்சு பறிக்கும். காக்காவும் பாருங்க காத்தடிக்கிற காலத்தில் தான் கொண்டாந்து முள்ளா கொண்டாந்து கூடு கட்டும், மேலே இருந்து பொத்து பொத்துன்னு எல்லா வீட்லையும் விழும், எல்லா ஆள் காலையும் குத்துறது அப்போ தான் என்ன செய்யும், காக்கா கூடு கட்டுறது அப்போ தான். கழுகு ஏறக்குறைய காத்தடி காலம்ங்கிறான். எதனாலன்னா இப்போ குஞ்சு பொறிச்சிருமா, குஞ்சு பொறிச்ச உடனே ஒரு 10 நாளைக்குள்ள மெது மெதுவா இலவம் பஞ்சலாம் தூரம் எடுக்குமா. இலவம் பஞ்ச தூரம் எடுத்தா தேங்காய் நார் மாதிரி இருக்கு, அதுல காத்தடி காலம் சின்ன குஞ்சு இப்படியே பெறலுமா. காத்தடிக்கும் போது பெறலும் போது இந்த உடம்பெல்லாம் ரஃப்பா வலிக்கும், புண்ணு வரும் ஆனால் சுகமாகும், புண்ணு வரும் ஆனால் சுகமாகும், ஆனால் இந்த தோல் வலிமை மிக்கதாய் மாறும். அடுத்து அந்த தேங்காய் நார் மாதிரி இருக்கதை எடுத்துருமா ஒரு 15 நாள் கழிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் மரக்கட்டை, அதுல கிடந்து உருளுமா. ஐயோ வலிக்குதேன்னு அந்த மரக்கட்டையை காலை வச்சு பிடிக்குமா. அதுக்கு அடுத்து இது பறக்கிற நேரம் வந்த உடனே அந்த மரக்கட்டையவும் தூரம் எடுக்குமா. இது வழியே கிடையாது, உயரத்திலிருந்து ஒன்று விழுந்து சாவணும், இல்லைன்னா பறந்து வாழணும். பறந்து வாழுகிற கழுகு வலிமை மிக்கதாய் ஒரு கண்ணு குட்டியை தூக்கிட்டு போயிடும். ஒரு 5 வயசு குழந்தை கிடந்தா ஒரு கழுகு தூக்கிட்டு பெற முடியும். அவ்வளவு வலிமை அதன் கால்களுக்கு கிடைப்பது, அதன் ரெக்கையில் அதை சுமக்கின்ற அளவிற்கு இதோ வலிமை இருப்பதற்கு காரணம் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பயிற்சி, அது வளர்த்தெடுக்கப்பட்ட முறை. 50,000 வருஷத்துக்கு முன்னாடியும் கழுகு குஞ்சு அப்படித்தான் வளர்த்தது, 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடியும் அப்படித்தான் வளர்த்தது, இன்னைக்கும் அப்படித்தான் வளர்க்குது. ஆனா இந்த மனுஷ பயிலும் இருக்காங்க இல்லையா, அவன் என்ன செய்யறான் அப்படின்னா ஒரு காலத்தில் அதான் இங்கே சொன்னேன் 3 விதமாக பிரிச்சிட்டியலா. 25 கிலோ வயசு கீழே உள்ளவங்கலாம் உங்களுக்கு தெரியாது, நீ பேண்டு முழிப்ப. உங்கள் அப்பாட்ட அல்லது அம்மாட்ட போய் கேட்டு பாருண்ணே, வயக்காட்டில் போய் தண்ணி பாய்ச்சிக்கிட்டே பாடம் படித்த ஆளுக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லு. இப்போ கை தூக்கி சொன்னால் எல்லாம் கை தூக்கிறோம். காட்டில் போய் வேலை பார்த்துக்கிட்டே புத்தகத்தை கொண்டு போய் காலையில் காட்டு வேலையும் பார்த்துட்டு அப்படியே படிச்சுட்டு வந்து 10ஆம் கிளாஸ் பரிட்சை எழுதுன எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேளு, எல்லாம் கையை தூக்கிறோம். எத்தனை வயசுக்கு மேலே உள்ளது? 25-30 வயசுக்கு மேலே உள்ளது எல்லாம் கையை தூக்கிறோம். ரைட்டா? 10ஆம் கிளாஸ் பரிட்சை எனக்கு நல்லா நினைவு இருக்குது. ஆய்க்குடி காலையில் கரண்டு, காலை கரண்டு, அதனால் ரைஸ் மில்லுக்கு அரிசியை கொண்டு போய் காலையில் குத்திட்டு சைக்கிளோட நிப்பாட்டிட்டு பரீட்சை எழுதிட்டு கணக்கு பரீட்சை எழுதி முடிச்சுட்டு என்ன செஞ்சுருக்கேன், வீட்டுக்கு மத்தியானம் போல் அரிசியை கொண்டாந்து சேர்த்துருக்கோம். இப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு பரீட்சை வருது, வீட்டில் ஏதாவது பரீட்சை நேரத்தில் விடுங்க, நல்ல வேலை. இப்போ நேற்று தான் ராஜகோபால பெரியில் கேட்டேன், மற்ற ஊராக இருந்தால் கூட சொல்ல முடியாது, நேற்று ராஜகோபால பெரியில் கேட்டேன். என்ன தெரியுமா கேட்டேன், ஒரு கேள்வி பேசிக்கிட்டே இருக்கும்போது, ஏன்னா நாங்கள் முதல் முறையாக பாதம் கழுவுதல் சடங்கெல்லாம் ஆரம்பித்தோம். அப்போ முதல் முறையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, இலே வீட்டில் சாப்பிட்ட பிறகு யாரெல்லாம் அவரவர் பாத்திரத்தை அவரவர் கழுவா, நீ சாப்பிட்ட பாத்திரத்தை நீ கழுவ, கை தூக்கலை அப்படின்னு சொன்னால் மொத்தமே 3 பேர் தான் தூக்குனாங்க. சபா, அத்தனை பிள்ளைங்க உட்கார்ந்துருக்கு, சின்ன பிள்ளைங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கு, பெயலும் உட்கார்ந்துருக்கான். இல்லை சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை யாரு கழுவான்னு சொல்லலன்னா ஒன்றும் கை தூக்கலை, 3 பேர் தவிர. இங்கேயும் கேட்கணுமா வேண்டாமா? கேட்டுட்டு நான் வேற ஹார்ட் அட்டாக்ல உட்கார்ந்துடக்கூடாது. யோசித்து பாருங்களேன், காலம் எப்படி? காட்டில் போய் காட்டு வேலையை பார்த்துட்டு வயல்ல போய் தண்ணியை பாய்ச்சிட்டு அங்கனே உட்கார்ந்து படிச்சுட்டு இந்த குளத்துக்குள்ள முள்ளு காடு கிடக்கலாம், அதுல 4 பேர் 5 பேரா போய் உட்கார்ந்து மரத்துக்கு கீழே உட்கார்ந்து படிச்சுட்டு வந்து பரிச்சை எழுதின காலம் போய் ஐயா ராசா ஐயா ராசான்னு பின்னாடியே நீங்க அவனை அத்தனை டியூஷனுக்கு அனுப்பி அத்தனை தடவை கொஞ்சி குலாவி அவனுக்கு என்னென்ன உண்டோ எல்லாம் வாங்கி கொடுத்து பக்குவம் பார்த்து கால் தூக்கிட்ட முதற்கொண்டு நீங்க தூக்கி வச்சு பரிச்சை எழுத போறது அவனா நீங்களாங்கிற அளவுக்கு சந்தேகமா இருக்குத. இப்படிப்பட்ட பிள்ளைய தானே உட்கார்ந்துருக்கு 25 கீழே. பிறகு உங்களை மாதிரியே மனதைரியமா, உங்களை மாதிரியே வீரமா ஒரு சவாலை சந்திக்கிற மாதிரி இவன் எப்படி வளருவான், இவா எப்படி வளருவா? நீ வேற விதை, இது வேற விதை. நீ வேற விதம், இது வேற விதம். நீ கழுகு போல வாழ்ந்தாய், கழுகு போல வளர்ந்தாய், கழுகு போல வளர்க்கப்பட்டாய்.
சவால்களை சந்தித்தே வளர்ந்தாய். சவால்களை சந்தித்தே வளர்ந்தாய். அப்பா அம்மா காட்டுக்கு போயிட்டாங்கன்னா யார் தான் சமைக்கணும்? அப்படிதானே? பீடி சுத்தினவா எத்தனை பேர்? காட்டு வேலைக்கு போயிட்டு வந்தவன் எத்தனை பேர் இருந்தா? 30 வயசுக்கு மேலே கை தூக்குச்சுன்னா எல்லாம் தூக்கும். இந்த பிள்ளைகளுக்கு எதுக்காவது வேலைக்கு போக தெரியுமா? முதுகு வளையுமா? 5 வளையாதது 50. சின்ன பிள்ளையிலிருந்தே பொத்தி 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 வச்சுட்டு பிறகு செமக்க மட்டும் செமந்துட வேண்டியது. பிறகு செமக்க முடியலன்னே பெரிய ஆளுங்க ஃபாதர் ஃபாதர் ஃபாதர்னு விற்குதே திக்குதே அப்படின்னா அத்தனை வயசு பிறகு ஒன்றால் எப்படி செமக்க முடியும்? செமக்க முடியாத அளவுக்கு அது சுமையா மாறும்னு நமக்கு தெரிய வேண்டாமா? ஒரு கழுகுக்கு தெரிந்தது, ஒரு சிங்கத்திற்கு தெரிந்தது, மனுஷனுக்கு நமக்கு தெரியல. ஆண்டவரின் விவிலியம் அதைத்தான் சொல்லுகிறது. இந்த சிலுவை பாதை அதைத்தான் சொல்லுகிறது. இந்த வெள்ளிக்கிழமை அதைத்தான் சொல்லுகிறது. சவால்களை சந்திக்க இந்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுங்கள். சவால் இல்லாமல் உங்கள் குழந்தையை வாழ்விலே வளர்த்தீர்கள் என்றால் அது சறுக்கித்தான் விழுமே தவிர சாதனையாளனாக வளராது. உங்களுக்கும் கூட சவாலை சந்திக்கிற பொழுது என்ன புத்தி வரணும் அப்படின்னா, இது எனக்கு ஒரு வாய்ப்பு. இந்த சவாலை முட்டுவதால், இந்த சவாலை சந்திப்பதால், இந்த பிரச்சனையை சந்திப்பதால், இந்த அவமானத்தை நான் போய் சந்திப்பதால் நான் உயர்வேன். ஆண்டவர் என்னை உயர்த்துவார். இந்த சிலுவை பாதையில் நான் தியானித்தேனே இயேசுவை. இன்னைக்கு தற்கொலைகள் நிறைய. முந்தானத்து கூட ஒரு ஊர்ல இருந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ஃபாதர் இந்த மாதிரி கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு ஒரு குரூப்போட வாங்க ஃபாதர். என்ன அப்படின்னா, எதுக்கு எடுத்தாலும் எல்லாம் தற்கொலை நோக்கி நகர்வதற்கு உடனே முயற்சி செய்கிறார்கள். இன்னைக்கு நாட்டிலே நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், சொகுசு ஏற்படுத்தி கொடுத்தால், எல்லா சுகங்களையும் ஏற்படுத்தி கொடுத்தால் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்து விடுவார்கள் என்று. அது பொய். எந்த உயிர், எந்த குழந்தை, எந்த ஜீவராசி இடுக்கமான வாயில் வழியே கஷ்டப்பட்டு நுழைகிறதோ, துன்பப்பட்டு நுழைகிறதோ, முட்டி மோதி ஒன்றோடொன்று போட்டி போட்டு வளருகிறதோ, அந்த உயிர், அந்த மனிதன் தான் இந்த உலகத்திலே நிலைத்து நிற்க முடியுமே தவிர மற்ற உயிர்கள் எல்லாம் நிலைத்து நிற்காது. இந்த வெள்ளிக்கிழமை சிலுவை பாதை என்பது, இந்த பயணம் என்பது, இந்த பாடுகள் என்பது, ஒவ்வொரு இடத்துலயா நின்னமே இதை பார் இதை பார் இதை பார் என்று அத்தனையும் சொல்லித் தருகிற ஒரே ஒரு பாடம் இதுதான். என் அன்பு நிறைந்த குழந்தைகளே, ஆண்டவர் யோசேப்பு எடுத்துக்கோங்க. அவனுடைய சகோதரர்களால் உதறி தள்ளப்பட்ட யோசேப்பு. அப்போ கஷ்டத்தை மட்டும் கொடுக்கணும்னா டெய்லி கூப்பிட்டு 4 அடி அடிக்கணுமா சாமி? மிதி மிதின்னு மிதிக்கணுமா? இல்லை கெட்ட வார்த்தையா திட்டணுமா? அப்படி செஞ்சாக்கி நல்லா வளர்ந்துருமா? இல்லை. நல்லா கவனிச்சுக்கிட வேண்டும். இதனுடைய நோக்கம் அது அல்ல. நீங்கள் அவர்கள் சவாலை அவர்கள் சந்திக்க அனுப்புகிற பொழுது நீங்கள் கொடுத்து விட வேண்டிய ஆயுதம் ஜெபம். உங்கள் குழந்தைகள் ஜெபிக்கின்ற குழந்தைகளாக இருந்தால், சவால்களை சந்திக்கிற பொழுது, பிரச்சனைகளை சந்திக்கிற பொழுது நீங்கள் ஜெபிக்கின்ற உள்ளத்தினராக இருந்தால், உங்களுக்கு மலை போல் துன்பம் வருகிற பொழுது நீங்கள் மனம் உடைந்து போக மாட்டீர்கள். ஜெபிக்கின்ற உள்ளம் இல்லை என்று சொன்னால் அந்த உள்ளம் தீமையின் பால் விழுந்துவிடும், தீமையை தேடிவிடும். குடிப்பழக்கமோ அல்லது வேற ஏதாவது சூதாட்ட பழக்கமோ அல்லது வேற ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்தையோ பழகி கொள்ளுமே தவிர இதோ உயர்ந்து நிற்காது. எனவே எப்போது நீங்கள் பாதைக்குள் அனுப்ப வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, இந்த கடினமான பாதைக்குள் போக வேண்டும், சிலுவையின் பாதையில் நான் பயணிப்பேன் என்று தீர்மானிக்கிறீர்களோ, உங்களுக்கு முதல் உதவி ஜெபம். அதுவும் எப்போது உள்ள ஜெபம் தெரியுமா? காலை ஜெபம். விவிலியம் முழுவதும் சொல்லுகிறது, இயேசு காலையில் ஜெபித்தார். இந்த சிலுவையை சுமக்க வேண்டும் என்றால் அவர் அதிகாலையில் எழுந்து தினம் ஜெபித்தார். பெரிய வியாழக்கிழமை பாருங்க, நல்லா சாப்பிட்டாச்சு, வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு, விருந்து கொண்டாடியாச்சு. கெத்சமனி தோட்டத்தில் இரத்த வியர்வை வேர்க்கின்ற அளவிற்கு ஜெபித்தார். ஜெபிக்கின்ற உள்ளம் ஒரு காலம் உடைந்து போகாது. ஆமென். நான் ஜெபிக்கின்ற உள்ளத்தினராய் வாழ்வேன், ஆகவே உடைந்து போக மாட்டேன். ஆமென், ஆமென். ஜெபம் முக்கியம், ஜெபம் முக்கியம். இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா காலையில் நான் இருக்கும்போது அதுதான் 5 மணிக்கு பாட்டை போட்டாங்க அப்படின்னா, பாட்டு போட்ட உடனே நற்செய்தி வாசிக்கிறதுக்கு விறுவிறுன்னு ஓடியாருவோம். காலைல 5 மணிக்கு பாட்டு போட்ட உடனே நற்செய்தி வாசிக்கப்படும். காலை திருப்பலி இருக்கிறதா இல்லையோ, அப்போது வாரத்திற்கு ஒரு திருப்பலி. ஆனால் காலைதோறும் மாலையிலே இந்த ஜெபமாலை ஜெபிப்பதற்கு எத்தனை பிள்ளைங்களுக்கு ஜெபமாலை கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க? எந்த நேரமாக இருந்தாலும் டெய்லி ஒரு ஜெபமாலை சொல்லியே தீரணும். கோயிலில் மாலை ஜெபமாலை நடக்கு, ஓடு, ஜெபமாலை முடிச்சிட்டு வா, மற்ற வேலையை பார்ப்போம்னு எத்தனை பிள்ளைகளுக்கு நீங்க ஜெபிக்க தனிப்பட்ட ஜெபத்தை கற்றுக் கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்க.
விவிலியம் வாசித்து ஜெபிக்க நமது பிள்ளைகளை ஊக்கப்படுத்துகிறோமா? நீங்க தான் சொல்லணும். இதெல்லாம் கொடுக்காமல் நீங்கள் என்ன கொடுத்தாலும் இந்த சிலுவையின் பாதையில் அவைகள் சென்று கொள்ளாது. நம்ம எல்லாருக்குமே ஒரு தப்பான புத்தியை கொடுத்துட்டாங்க. நம்ம ஊரை சொல்லலை, பொதுவாக நான் கவுன்சிலிங்க்கு உலகமெல்லாம் போகிறதுனால பிள்ளைங்களுக்கு வசதி செஞ்சு கொடுத்தா போதும், பணம் செஞ்சு கொடுத்தா போதும், வீடு வாசல் சேர்த்து வச்சா போதும், ஒரே மாதத்தில் குடிச்சு அடிச்சிருவான். எவ்வளவு வீடு வாசல் வச்சுருந்தாலும் எவ்வளவு சொத்து சுகம் வச்சுருந்தாலும் கொஞ்ச நாளையில் பொசுக்குன்னு போயிடும். அது நிற்காது. நீங்க கொடுக்கிற சொத்து அது நிரந்தரம் கிடையாது. பிரியமானவர்களே, எதுதான் நிரந்தரம்? நீங்கள் உள்ளத்தில் கொடுக்கிற இறை பக்தி, இறை நம்பிக்கை. அன்னை மரியாள் இயேசுவுக்கு கொடுத்தா பாருங்க, சிலுவையில் தொங்குகிற பொழுதும் அஞ்சா நெஞ்சத்தோடு இயேசு நின்றார் பாருங்க. அந்த பக்தியை உள்ள ஊட்டணும், அந்த விசுவாசத்தை கொடுக்கணும். அகஸ்டின் எனக்கு அவர் டாக்டர் சொன்னது அதுதான். நான் இன்னைக்கு போய் கண்டிப்பாக யூடியூப் அனுப்பிடுவேன். சார் இன்னைக்கு ஃபுல்லாக உங்கள் புராணம் தான் பாடியிருக்கேன் பாருங்கள் சார். எனக்கு என்ன நம்ம ஊர் இன்னைக்கு வளர்ந்து மெட்ராஸில் போய் அவர் உட்கார்ந்துட்டு நான் ஊர்க்காரன்னு தெரிஞ்சு சொன்னா கூட சும்மா ஒரு பெருமைக்கு சொன்னார்னு சொல்லியிருக்கலாம். அவருடைய உள்ளத்தில் அப்போ ஏண்டே சொல்கிறாருன்னா எத்தனை கோடி பேர்த்த சொல்லியிருப்பார். ஒரு டாக்டராக இருந்து இந்த ஊர் தான், இந்த விதை தான், இந்த மண்ணு தான், இந்த அகரக்கட்டு பள்ளிக்கூடம் தான், இந்த அகரக்கட்டு ஓட்டு கோவில் தான், என்னை எவ்வளோ தூக்கி விட்டுது இப்படி வச்சுது. ஏ அப்பா, என்ன பெருமை! நல்ல வேளை எனக்கு காதுக்கு வந்ததுனால இன்னைக்கு இந்த 1000 பேர்த்தையும் சொல்ல முடிஞ்சது. காதுக்கு வராமன்னு எத்தனை இடத்துல எத்தனை பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களோ. ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, அவர் சொல்லுவது அதுதான். அந்த ஜபம் தான் என்னை இன்னைக்கும் கூட உறுதியாக வச்சிருக்கு. நிறைய துன்பம் வரும், துயரம் வரும், ஆனால் இந்த ஜபம், இந்த இறை வார்த்தை இந்த வாழ்விலே நிலைத்து நிற்கிறது. எனவே அன்பு குழந்தைகளே, நீங்கள் ஜபத்தை கொடுக்க வேண்டும். ஜபத்தோடு இறை வார்த்தையை கண்டிப்பாய் 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 கொடுக்க வேண்டும். இந்த சொத்து தான் இந்த கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிகிற பொழுது உயர்ந்து தெளிந்து நிற்கும். பவுலடிகளார் சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் புத்தகம், வீட்டில் போய் இதை மனப்பாடமாக வாசித்து பிள்ளைகளுக்கு சொல்லிடணும். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்திலே 6, 7, 8 வசனங்கள். பிரியமானவர்களே, இயேசுவும் சொல்லுகிறார், என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு பின்பற்றி வா. உன் சிலுவையை நீ சுமக்கலனா யூ ஆர் நாட் குவாலிஃபைடு. நீ சீடனாய் இருப்பதற்கு தகுதி இல்லை. உன் சுமையை நீ சுமக்கவில்லை என்று சொன்னால் நீ சீடனாய் இருந்து கொள்ளவே மாட்டாய். பிரியமானவர்களே, சிலுவை சுமக்காதவன், தன் சுமையை சுமக்காதவன் சீடனாய் இருக்க முடியாதுன்னா நீங்களும் உங்க பிள்ளைங்களை சுமையெல்லாம் சுமந்துட்டு ஒரு பெரிய தவறே இந்த சமூகத்தில் எல்லா நாட்டிலையும், இங்க மட்டும் இல்லை எல்லா ஊர்களிலும் இது நடந்து தொலைந்து இருக்கிறது. எனவே இந்த இளம் தலைமுறை வேர்கள் இல்லாத தலைமுறையாக நிற்கிறது. அவனுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியல, நஷ்டம்னா என்னன்னு தெரியல, புரியவே இல்லை, கடைசி வரைக்கும் புரியல. எனவே இந்த நல்ல நாளில் நமக்கு ஆண்டவர் சொல்வது, உன் சுமையை, அதுபோல பிள்ளைக்கு சுமையை, உன்னுடைய வாழ்க்கையில் சுமை வருகிற பொழுது நீ நம்பிக்கையோடு இரு, ஜெபித்து கொண்டே இரு. நீ வாழ்வின் பாதைக்குள் நுழைந்து விட்டாய். எனவே என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும். அப்ப இந்த ஜெபத்தினால், இறை வார்த்தையினால் சுமை வைக்கப்படுகிற பொழுது என்னால் சுமக்க முடியாமல் போயிருமோனா, எசையா புத்தகம் தெளிவாய் சொல்லுகிறது, நீ சுமக்க முடியாத அளவிற்கு மேல் ஆண்டவர் உன்மேல் சுமையை சுமத்த மாட்டார். ஆமேன், ஆமேன். எனக்கான சுமையை ஆண்டவர் தீர்மானிக்கிறார். ஆமேன். என் திராணிக்கு மேல் ஆண்டவர் சுமத்துவதில்லை. ஆமேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களால் சுமக்க முடியாத சுமையை கடவுள் கொடுக்க மாட்டார். இந்த சிலுவை உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவைத்தான் கடவுள் தருவார். நம்பிரு. ஆனால் ஜெபித்து கொண்டே இருக்கணும். நீங்கள் ஜெபிச்சுட்டே இல்லைன்னா உங்களுக்கு சின்ன சுமை வந்தால் கூட ரொம்ப மலைப்பான சுமையாக தெரியும். நீங்கள் ஜெபத்திலே இருந்தீர்கள் என்றால் மலை போல் வந்து நின்றாலும் அப்படின்னு அசால்ட்டாக தட்டி விட்டுட்டு போய்விடுவீர்கள். அப்படி என்றால் இதோ இதனால் என்ன கிடைக்கும்? துன்பமே வராதா? அல்லது பாதையில் சவாலே வராதா? சவாலை சந்திக்காத மனிதன் செத்த மனிதன். சரித்திரம் படைக்க வேண்டும் என்றால் வழியிலே முட்டி மோத வேண்டும், தடைகள் இருக்க வேண்டும். அப்ப அதை தாண்டி போகும்போது இந்த கொரிந்தியர் புத்தகம் சொல்லுகிறது, எத்துணை இன்னலுற்றாலும் நாங்கள் மனம் உடைந்து போக மாட்டோம், எத்துணை குழப்பமுற்றாலும் நாங்கள் நம்பிக்கை இழக்க மாட்டோம், எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் மன உறுதியோடு இருக்கிறோம். அத்தகைய ஒரு அருளை, அத்தகைய ஒரு ஆசிரியரை இந்த சிலுவை இந்த நாள் நமக்கு தர வேண்டும். அன்பு குழந்தைகளை அப்படியே கண்ணை மூடுங்க ஒரு நிமிஷம். இதோ இந்த சிலுவை வெள்ளிக்கிழமை, சிலுவை பாடுகள், சிலுவை பாதை
ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். நான் இங்கே மறையுறையாக கூட நிற்கவில்லை, உங்கள் முன்னால் ஒரு சாட்சியாக வந்து நிற்க வேண்டும் என்று தான் வந்தேன். ஆண்டவர் அதைத்தான் இன்று உணர்த்தினார். அப்படியே கண்ணை மூடிக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. இதோ உங்கள் உள்ளத்தில் அப்படியே கொண்டு வாங்க. எதெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு பிரச்சனை, எதெல்லாம் உங்கள் பிள்ளையா, புருஷனா, பொண்டாட்டியா, அல்லது உங்கள் சகோதர சகோதரிகளா, அல்லது உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனையா, அல்லது உங்களுக்கு இருக்கிற ஏதோ ஒரு வகையான ஏமாற்றமா, அல்லது தொழில் சார்ந்தா, அல்லது எது சார்ந்து, அதை மட்டும் அப்படியே மனசில் கொண்டு வாங்க. அதை மட்டும் அப்படியே மனசில் கொண்டு வாங்க. அதை மட்டும் அப்படியே மனசில் கொண்டு வாங்க. தயவுசெய்து ஆண்டவர் ஒரு பெரிய அதிசயம் செய்யணும். அவர் நமக்காக சிலுவை சுமந்திருக்காரு, நமக்கு விடுதலை தரணும். ஒரு பெரிய காரியத்தை இன்னைக்கு நமக்கு உணர்த்தி இருக்கிறாரு. ஏதோ கோதுமை மணி போல நான் எழும்பணும், ஏதோ சாதாரண மணி போல நான் செத்து போகக்கூடாது, நான் வீழ்ந்து விடக்கூடாது, நான் எழும்பணும், நான் எழும்பணும், நான் எழும்பணும். அப்படியே கண்ணை மூடிக்கோங்க, அப்படியே கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க, அப்படியே கண்ணை மூடுங்க, அப்படியே கண்ணை மூடுங்க, அப்படியே கண்ணை மூடுங்க. தயவுசெய்து அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, இதயத்தை திறந்து வைங்க. என் தகப்பனே, என் தெய்வமே, ஜெபத்தால் எல்லாம் கூடும் என்று கற்றுத்தந்தவரே, ஜெபிக்கின்ற உள்ளம், இறை வார்த்தையை வாசிக்கின்ற உள்ளம், இறை வார்த்தையை வாசித்து வாசித்து ஜெபிக்கின்ற உள்ளம், இதோ தீ நடுவே நடந்து போனால் கூட, இதோ இந்த தானியேலுடைய நண்பர்கள் தூக்கி நெருப்பிலே போடப்பட்ட பொழுது அந்த நெருப்பிலே 4 பேர் நடமாடியது போல ஆண்டவர் என்னோடு வருவார். இந்த நெருப்பின் பள்ளத்தை, இன்றைக்கு இந்த தெருக்களை நான் தாண்டி வந்தது போல என் வாழ்விலே என்றைக்கு என்ன அவமானம் வந்து நின்றாலும், எந்த அசிங்கம் வந்து நின்றாலும், எந்த கடுமை வந்து நின்றாலும், நான் கவலையே படாமல், கண்ணீர் சிந்தாமல், இதோ என்னால் எழுந்து நிற்க முடியும், உயர்ந்து போக முடியும். ஆண்டவரே, எனக்கு வலிமை தந்திருக்கிறவரே, கழுகுகளின் சிறகில் தன்னுடைய குஞ்சியை சுமந்து கொண்டு போவது போல என்னை சுமந்து கொண்டு போவேன் என்று வாக்கு தந்தவரே, என்னுடைய திறமைக்கு மேலாக, என்னுடைய பலத்திற்கு மேலாக என்னுடைய தோளில் சுமையை சுமத்த வைப்பதில்லை என்று ஆசீர்வாதமான வாக்கு தந்திருப்பவரே, இந்த நாளில் எத்துணை வல்லமை. இந்த ஊர் அப்படிப்பட்ட ஊராக இருக்கிறது, இந்த மண் அப்படிப்பட்ட மண்ணாக இருக்கிறது. இங்கிருந்து எங்கெல்லாம் போய் யாரெல்லாம் புகழ் பரப்புகிறார்கள். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, இந்த மண்ணிலே வாழுகிற நான், இந்த இடத்திலே இந்த அந்தோனியாரின் ஆசீர்வாதத்தை, இந்த மார்கரெட் அன்னையினுடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நான், செல்லும் இடமெல்லாம் புனிதர்கள் என்னை சூழ்ந்து நின்று காப்பார்கள் என்று சொன்னீரே. இந்த புனிதர்கள், இதோ அந்தோனியாரும் இந்த மார்கரெட் அன்னையும் எங்களுக்காக இந்த ஊரிலே செய்கிற அதிசயங்களிலும் அற்புதங்களிலும் ஆண்டவரே, நானும் என் குடும்பமும் நனைய வேண்டும் ஐயா, நானும் என் குடும்பமும் இறங்கி நிற்க வேண்டும் ஐயா. வழிநடத்தும் தகப்பனே, வழிநடத்தும் தகப்பனே, ஆசீர்வதியும் தகப்பனே, என் தெய்வமே, என் தெய்வமே, என் ராஜா இயேசு கிறிஸ்துவே. அப்படியே ஒப்புக்கொடுங்க. எனக்காக சிலுவை சுமந்தவரே, எனக்காக சிலுவை சுமந்து, இதோ தலையிலே முள்முடி சுமந்து, தோளிலும் கைகளிலும் ஆணிகளால் துளைக்கப்பட்ட பொழுது, ரத்தம் பீரிட்ட பொழுதும் கூட சிலுவையிலே இதோ எனக்காக கடைசி நிமிடம் வரை மூச்சு சுளிக்காமல், அன்பு குறையாமல், ஆசீர்வாதத்தின் தகப்பனே, எனக்காக நற்கருணையை கொடுத்தவரே, திருப்பலியை கொடுத்தவரே, ஜெபமாலையை கொடுத்தவரே, ஜெபிக்க கற்றுக் கொடுத்தவரே, என் அன்பு தகப்பனே, இறை வார்த்தை வாசித்து புரிந்து கொள்ளுகிற அறிவில்லை என்றால் கூட நீ ஜெபமாலையை எடு, திருப்பலிக்கு வா, இதோ ஜெபி, உட்கார்ந்து இயேசுவே 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 என்று கூப்பிடு, நான் உன்னை தேடி வருவேன், உன்னை மீட்பேன், உன் வீட்டிலே ஆசீரை தருவேன் என்று சொன்னீரே. வல்ல தகப்பனே, வல்ல தகப்பனே, அப்படியே ஜெபிங்க. ஆண்டவரே, நீங்க ஜெபிங்க தயவு செய்து. எனக்காக என் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் தகப்பனே. நல்ல கல்வியை தாரும், இந்த இடத்திலே படித்து எத்துணை ஞானத்தோடு, இதோ சவால்களை சந்தித்து எத்துணை திறமையோடு எத்தனையோ பேர் உலகத்திலே உயர்ந்து நிற்கிறார்களே தகப்பனே, நான் இன்னும் குறுகி கிடக்கிறேன். என் எல்லையை உடைக்க, என் வட்டத்தை உடைக்க இந்த இடத்திலே ஒரு ஆழமான நம்பிக்கையை தாரும், ஆழமான விசுவாசத்தை தாரும். என் குடும்பத்திலே எத்தனையோ சோதனைகள், சந்தேகங்கள், இதோ பொறாமை, என்னோடு உள்ளவர்கள் என்னை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள், என் வளர்ச்சியை பார்த்து என்னை கெடுப்பதற்கு யூதாசை போல எத்தனையோ பேர் சூழ்ச்சி செய்கிறார்கள். ஆனாலும் தகப்பனே, நீர் உயிர்த்தீரே, எனக்கு அந்த உயிர்ப்பை என் குடும்பத்திலே தாரும் ஐயா. சுமக்க முடியாத சுமை என்று கடனை நினைக்கிறேன். ஊனமுற்ற பிள்ளை, குடிகார கணவன், இதோ வீட்டிலே ஊதாரி பிள்ளை, இதோ நானே சோர்ந்து போய் கிடக்கிறேன். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, உம்முடைய வல்லமையை, உம்முடைய ஆசீரை இந்த நேரத்தில் எனக்கு நிறைவாக தாரா. நான் எழும்ப வேண்டும், எழும்ப வேண்டும், எழும்ப வேண்டும், கழுகு போல் உயர வேண்டும், நான் மீண்டும் ரெக்கை விரிக்க வேண்டும், வானத்தில் பறக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை நான் கொண்டு செல்ல வேண்டும், உமக்கு சாட்சியாய் நிற்க வேண்டும். ஆண்டவரே, ரெண்டே காரியம் ஐயா, ரெண்டே காரியம் ஐயா. ஒன்று ஜெபம், ஒன்று ஜெபம். இதோ உணர்வு பூர்வமாக உருகி உருகி ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பேன். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, என் ஜெபம் கேளும், என்னுடைய குரலுக்கு செவி கொடும், காதுகள் திறந்து ஆண்டவரே, நான் கதறும் இந்த கதறலை கேளும். என் குடும்பத்திலே ஜெபம் உண்டு, குடும்ப ஜெபம் உண்டு, தனியாய் ஜெபிப்பேன். திருப்பலி ஒவ்வொரு நாளும் வருவேன், ஒவ்வொரு நாளும் வருவேன்.
தகப்பனே தகப்பனே என் தெய்வமே. அதுபோல இந்த இறை வார்த்தையை நம்பிக்கொண்டே இருப்பேன். குறுகலான வாசல் வழியே போ, யோசேப்பை பார், யாக்கோபை பார், துன்பப்பட்டவனை பார், தாவீதை பார், விவிலிய கதாபாத்திரம் யோபுவை பார். ஆண்டவர் 7 மடங்கு கொடுத்த ஆசீர் எனக்கு வரும் என்று விவிலியம் இறை வார்த்தை. இந்த மனித கதைகள், இந்த யூடியூப் கதைகள், இந்த செல்போன் கதைகள், இந்த வாட்ஸ்அப் கதைகள் எதுவுமே இனி எனக்கு தேவையில்லை. இந்த நாடகங்கள் எனக்கு சொல்லி தந்ததெல்லாம் போதும். தகப்பனே உம்முடைய வார்த்தை, உம்முடைய வார்த்தை, உம்முடைய இறை வார்த்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக எனக்குள்ளே தங்க. நல்ல கல்வி, நல்ல ஞானம், நல்ல உடலுள்ள சுகம், குடும்பத்திலே சமாதானம், பக்கத்து வீடுகளோடு அருமையாய் வாழ்வதற்கான ஆற்றல் வழி நடத்தும் தகப்பனே, வழி நடத்தும் தகப்பனே. ஆசீர்வதியும் தகப்பனே. உம்முடைய அன்பினால், உம்முடைய பேரன்பினால், உம்முடைய பேராற்றலினால் என்னை வழி நடத்தும் ஆண்டவரே. தகப்பனே எல்லோரும் ஜெபிக்கிறோம். எங்கள் பங்கு தந்தையை ஆசீர்வதியும். அவர்கள் இந்த ஆண்டு முழுவதும் எடுத்திருக்கிற முயற்சிகளிலே நீர்தாமே நிறைய குடும்பங்களை வாழ்வித்திருக்கிறேன். நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம். அவளுடைய ஜபத்திலே ஜபித்து இதோ உயர்ந்த குடும்பங்கள் எத்தனையோ. எங்களுடைய இன்னும் உடன் செய்து கொண்டிருக்கிற, பணி செய்து கொண்டிருக்கிற எல்லோரையும் அருள் சகோதரிகள், இதோ ஆலய உபதேசியார்கள், ஆலய பொறுப்பாளர்கள், இதோ இந்த ஊரினுடைய பொறுப்பாளர்கள், இதோ இந்த அன்பியங்களின் பொறுப்பாளர்களாய் இருந்து தங்களையே கரைத்து கொள்ளுகிற பக்த சபைகள், இன்னும் எங்களை நம்பி இருக்கிற ஏனையவர்கள், பிற மதத்தை சார்ந்தவர்கள் ஆண்டவரே. ஆனாலும் இந்த ஆலயம் எங்களுக்கு உயிரூட்டம் தருகிறது என்று நம்பி நிற்கிற எல்லாருக்கும் இந்த ஊருக்காக, இந்த ஊரை சுற்றி இருக்கிற அத்தனை குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, வல்லமை மிக்கவரே, இதோ இந்த அற்புத சுரங்கம் சுரண்டையிலே இவ்வளவு அருகிலே இந்த நாட்களில் என்னை பணியாற்றுவதற்கும், அதனால் பிறந்த மண்ணிலே வந்து ஒரு வெள்ளிக்கிழமை இதோ இந்த நாளிலே எல்லோரோடும் இணைந்து நானும் சிறுபிள்ளை போல, ஒரு பீட சிறுவன் போல நின்று என்னுடைய ஆன்மாவை, என்னுடைய அந்த பழைய நினைவுகளை மேலோக்கி எழுப்பி நானும் இப்படித்தானே பீட சிறுவனாய் நின்றேன். சிலுவை பிடித்துக் கொண்டே போனேனே, தூபம் மாட்டிக்கொண்டே போனேனே. ஆண்டவரே உமக்காக செய்த ஊழியத்திற்காக இதோ இவ்வளவு நேரம் பேசுவதற்கோ, இந்த இறை வார்த்தையை எடுத்து சொல்வதற்கோ இந்த இடத்திலே ஒரு பெரும் கருவியாய் என்னை மாற்றி வைத்திருக்கிறீரே. பல தகப்பனே, நன்மையின் கடவுளே, எத்தனையோ அதிசயம் செய்கிறவரே, எல்லா வீட்டிலும், எங்கள் ஊரில் இருக்கிற எல்லா குடும்பங்களிலும் இதோ பெரும் பெரும் அதிசயங்கள் நடக்க வேண்டும். எல்லா மக்களும் உமக்காக வந்து சாட்சி சொல்ல வேண்டும். இதோ இந்த நாட்கள் எழுப்புதலின் நாட்களாக இருக்கிறது, பெருமையான எழுப்புதலின் நாட்களாக இருக்கிறது. நானும் உயர்ந்து விட வேண்டும், நானும் வாழ்ந்து விட வேண்டும். மன நிம்மதியோடு இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா நாளிலும் ஆசீர்வாதத்தோடு நின்று விட வேண்டும். என் தகப்பனே, எல்லார் மீதும் ஆவியை பொழியோ, எல்லார் மீதும் வல்லமையை பொழியோ, எல்லார் மீதும் ஆவியை பொழியோ. ஆவி பெற்ற பிள்ளைகளாக, அருள் பெற்ற பிள்ளைகளாக உடைய பிள்ளைகள் நாங்கள் வளர வேண்டும் ஐயா. ஒருத்தோடு ஜெபிப்போம். ஆவியானவர் இறங்கட்டும், ஆவியானவர் இறங்கட்டும். பொய்மை ஓடட்டும், பொய் நம்மை விட்டு விலகி ஓடட்டும். ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளை அப்படியே ஜெபிங்க. ஆண்டவருடைய ஆவியானவர் மட்டும் இறங்கட்டும். இதோ குடிப்பழக்கம் இந்த ஊரை விட்டு ஓடி போக வேண்டும். இதோ கடன் தொல்லை யார் வீட்டிலும் இருக்கக்கூடாது. ஆசீர்வாதம் மட்டும், சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு ஆசீர்வாதம், சண்டை சச்சரவு இல்லாத ஒரு கணவன் மனைவி, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகிற, புரிந்து கொள்ளுகிற, அன்பினால் ஒன்றித்திருக்கிற சகோதர சகோதரிகள். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு புதிய தொழில் முயற்சிகளை வழிகாட்டி கொடா, புதிய காரியத்தை வழிகாட்டி கொடா. உம்முடைய வழிகாட்டுதலால் இதோ இந்த நாளிலே இந்த ஊர் எழும்ப வேண்டும் தகப்பனே. ஆவியானவரை பொழியும், ஆவியானவரை பொழியும், ஆவியானவரை பொழியும். நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி தெய்வமே, நன்றி இயேசுவே, நன்றி ஐயா. அப்படியே கைகளை தட்டி பாடுவோம். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பாடுவோம். நல்ல கைகள் தட்டி எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆண்டவர் பொழியணும். ஏதோ பிரசங்கம் கேட்டால் பத்தாது, பிரசங்கம் எல்லாம் வரும், அது ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை. ஆனால் உங்கள் இதயத்தில் நடக்கணும். உங்கள் வீட்டில் இன்னைக்கு ஒரு பெரிய அதிசயம் நடக்கணும்னா ஆவி வேணும். ஜபந்தான் முக்கியம், பிரசங்கம் ரொம்ப முக்கியம் கிடையாது. சாமி நல்லா சொன்னீங்கன்னு சொல்லுவாங்க. சொன்னதுக்கு பிறகு நீ ஜபிச்சியான்னு கேட்பேன். தயவு செய்து நல்ல கை தட்டி பாடுங்க. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பாடுவோம். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பாடுவோம்.
வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. படுவோம். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. 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 ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அத்தகைய ஒரு வல்லமையை ஆண்டவர் நிச்சயம் இந்த நாளிலே 2-3 பேர் ஒரே உள்ளத்தில் கேட்டால் கூட பெரிய பெரிய காரியம் தருவேன்னு சொன்னார். நாம் இத்தனை பேர் ஒரே உள்ளத்தோடு கேட்டிருக்கோம். நிச்சயமாக வழி நடத்தப்படுவோம். தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன். இன்றைய வழிபாட்டின் 2ஆம் பகுதியாக பொது மன்றாட்டுகள். அன்பார்ந்தவர்களை, உலகின் தேவைக்காகவும் திருச்சபையின் தேவைக்காகவும் இயேசு தன்னை பலியாக்கிய இந்த நாளில் உருக்கத்தோடு மன்றாடுவோம். இப்போது இறைமக்கள் மன்றாட்டை வாசிக்கும் போது அனைவரும் எழுந்து நின்று ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பிறகும் நீங்கள் கூற வேண்டியவை எங்கள் மன்றாட்டை கேட்டலும் என்று சொல்லவும். பிறகு குருவானவர் ஜெபிப்பார். அப்போது அனைவரும் மண்டியிட வேண்டும். ஜெபித்து முடித்தவுடன் ஆமன் என்று பதில் கூறவும். எல்லாம் எழுந்து நின்று நம் இறைவனும் ஆண்டவருமானவர் உலகம் எங்கும் திரு அவைக்கு அமைதியும் ஒற்றுமையையும் பாதுகாப்பும் அளித்து காக்க வேண்டும் எனவும், நாம் கலக்கமின்றி அமைதியான வாழ்வு நடத்தி எல்லாம் வல்ல இறை தந்தையை மாட்சிப்படுத்த நமக்கு அருள் புரிய வேண்டும் எனவும் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் திருத்தந்தை பிரான்சிஸ் தலைமை ஆயர் நிலைக்கு அவரை தேர்ந்தெடுத்த நம் இறைவனும் ஆண்டவருமானவர் எவ்வகை தீங்குமின்றி அவரை பேணி காப்பாராக. அதனால் அவர் இறைவனின் புனித மக்களை வழிநடத்தி தம்முடைய புனித திரு அவையை வலம் பெறச் செய்ய வேண்டுமென மன்றாடுவோம். ஆமென். திருநிலை பணியாளர்கள், நம்பிக்கையாளர், பல்வேறு நிலையில் உள்ளவர்கள் ஆகியவர்களுக்காக. தலைமை ஆயர் நிலைக்கு அவரை தேர்ந்தெடுத்த நம் இறைவனும் ஆண்டவருமானவர் எவ்வகை தீங்கும் இன்றி அவரை வழிநடத்தி நம்முடைய புனித திரு அவையை வளம்பெற செய்ய வேண்டுமென மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருநிலை பணியாளர்கள், நம்பிக்கையாளர்கள், பல்வேறு நிலையில் உள்ளவர்கள் ஆகியவருக்காக. நம் ஆயருக்காகவும் திரு அவையில் உள்ள எல்லா ஐயர்கள், அருட்பணியாளர்கள், திருத்தொண்டர்கள், நம்பிக்கையாளர் ஆகிய அனைவருக்காகவும் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்தவ புதுமுக நிலையினருக்காக. கிறிஸ்துவ புதுமுக நிலையினருக்காகவும் மன்றாடுவோம். அதனால் தம் இறைவனும் ஆண்டவருமானவர் தமது இரக்கத்தை பொழிந்து அவருடைய இதயங்களின் வெளிகளை திறந்து விடுவாராக. இவ்வாறு அவர்கள் புதுப்பிறப்பளிக்கும் திருமுழுக்கினால் தங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிப்பு அடைந்து தம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றிணைந்து வேண்டும் என்று மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்தவர்களின் ஒற்றுமைக்காக.
கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள நம் சகோதர சகோதரிகள் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் அவர்களை உண்மையின் பாதையில் வழிநடத்தி தமது ஒரே திருவையில் கூட்டிச் சேர்த்து காத்துருள மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். யூத மக்களுக்காகவும் மன்றாடுவோம். முற்காலத்தில் அவர்களோடு பேசிய நம் இறைவனாகிய ஆண்டவர் தமது பெயரின் மீதுள்ள அன்பிலும் தமது உடன்படிக்கையின் மீதுள்ள நம்பிக்கையிலும் அவர்களை வளர்ச்சி அடைய செய்தருள வேண்டுமென மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காக கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் மன்றாடுவோம். தூய ஆவியாரின் ஒளியை பெற்று அவர்களும் மீட்பு பாதைக்கு வந்து சேர வேண்டும் என மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கடவுளை நம்பாதவர்களுக்காக கடவுளை கண்டறிய முடியாது என்பவர்களுக்காகவும் மன்றாடுவோம். அவர்கள் நேர்மையான இதயத்தோடு நன்னறியில் வாழ்ந்து கடவுளை கண்டடையுமாறு மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாடுகளை ஆள்வோருக்காக நாடுகளை ஆளும் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் தமது திருவுளப்படி உண்மையான அமைதியும் உரிமை வாழ்வும் அவர்கள் பெரும் பொருட்டு அவர்களுடைய மனங்களையும் இதயங்களையும் வழி நடத்த வேண்டும் என மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். துன்புறுவோருக்காக அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, துன்புறும் அனைவருக்காகவும் எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளிடம் மன்றாடுவோம். தவறுகள் அனைத்திலிருந்தும் உலகை தூய்மைப்படுத்தவும், பிணிகள் நீங்கி பஞ்சம் ஒழியவும், சிறைகள் திறக்கப்பட்டு தடைகள் தகர்க்கப்படவும், வழிபோக்கர் பாதுகாக்க பெறவும், பயணம் செய்வோர் நலமாக வீடு திரும்பவும், நோயுற்றோர் நலம் பெறவும், இறக்கின்றவர்கள் மீட்பு பெறவும் வேண்டுமென மன்றாடுவோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை மௌனமாய் ஜெபிப்போம். அன்பான கடவுளே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் இந்த உரிமையோடு உம்மை நோக்கி எழுப்பியிருக்கிற அந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். ஆமென். இறுதியாக திருச்சிலுவை ஆராதனை தொடங்குகின்றது. இப்பொழுது திருச்சிலுவை ஆராதனை ஆரம்பிக்கின்றது. இயேசு கிறிஸ்துவின் தியாக பலியால் சிலுவை வெற்றியின் சின்னமாக, மீட்பின் சின்னமாக, தியாகத்தின் சின்னமாக மாறியது. சுமார் 4ஆம் நூற்றாண்டில் இயேசுவின் பாடுபட்ட சிலுவை கண்டுபிடிக்கப்பட்டது. அதிலிருந்து திருச்சிலுவைக்கு ஆராதனை செய்து முத்தி செய்யும் பழக்கமும் உருவானது. அதன் அடிப்படையில் குருவானவர் மூடப்பட்டிருக்கும் திருச்சிலுவையை பீடத்தை நோக்கி பவுனியாக கொண்டு வருவார். திருச்சிலுவை பீடத்தை அடைந்தவுடன் குருவானவர் மூடப்பட்டிருக்கும் சிலுவையை சிறிது சிறிதாக அகற்றி திருச்சிலுவை மரமிதோ என்ற வரிகளை பாட நாம் அனைவரும் வருவீர் ஆராதிப்போம் என பாடுவோம். இவ்வாறு 3 முறை பாடப்படும். பிறகு முதலில் குருவானவர் முத்தி செய்வார். பிறகு அனைவரும் பக்தியோடு வரிசையாக அமைதியாக வந்து முத்தி செய்வோம். திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் ரட்சணியம். வருவி ஆராதிப்போம். திருச்சிலுவை
மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் ரட்சணியம். வருவி ஆராதிப்போம். திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் ரட்சணியம். வருவி ஆராதிப்போம். பிரியமானவர்களே, இப்பொழுது 3 சிலுவைகள் முன்னால் இருக்கிறது. இந்த 3 சிலுவைகளையும் முத்தி செய்வதற்கு யாரெல்லாம் முழங்கால் படியிட்டு முத்தம் செய்ய முடியவில்லையோ அவர்களுக்கு அந்த பெஞ்சு பக்கத்தில் ஒரு சிலுவை இருக்கிறது. நீங்கள் நின்று கொண்டே முத்தம் செய்யலாம். எனவே இங்கு 3 திருச்சிலுவைகள் இருக்கின்றன. எனவே நீங்கள் திருச்சிலுவை ஆராதனை என்பது ஆண்டவர் எனக்காக ரத்தம் சிந்தி உயிர் கொடுத்தார், எனவே அவர் உயிர் கொடுத்த அந்த திருச்சிலுவையை நான் முத்தம் செய்கிறேன் என்பது. இன்னும் முன்னாடி கொண்டு போயிருங்க, அங்கே தள்ளி கொண்டு போயிருங்க. பெஞ்ச் உட்காந்துருக்காங்கல்ல, அது பக்கத்தில் போட்டுருங்க. எனது ஜனமே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். எதிலே உனக்கு துயர் தந்தேன், எனக்கு பதில் நீ கூறிடுவாய். எகிப்து நாட்டில் நின்றுன்னை மீட்டு கொண்டு வந்தேனே, அதனாலோ உன் மீட்பருக்கு சிலுவை மரத்தை நீ தந்தாய்.
40 ஆண்டுகள் நான் உன்னை பாலை நிலத்தில் வழிநடத்தி உனக்கு மன்னா உணவூட்டி வளமிகு நாட்டினுள் வரச் செய்தேன். அதனாலோ உன் மீட்பருக்கு சிலுவை மரத்தை நீ தந்தாய். நான் உனக்காக எகிப்தியரை அவர்தம் தலைச்சன் பிள்ளைகளை வதைத்து ஒழித்தேன். நீயோ என்னை கசையால் அடித்து வதைத்து கையளித்தாய். பார்வோனை செங்கடலில் ஆழ்த்தி எகிப்தில் நின்றுனை விடுவித்தே. நீயோ என்னை தலைமையாம் குருக்களிடத்தில் கையளித்தாய். நானே உனக்கு முன்பாக கடலை திறந்து வழி செய்தேன். நீயோ எனது விலாவை ஓர் ஈட்டியினாலே திறந்தாயே. மேகத்தூணில் வழிகாட்டி உனக்கு முன்னே நான் சென்றேன். நீயோ பிலாத்தின் நீதிமன்றம் என்னை இழுத்து சென்றாயே.